இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆமென் சொல்லாமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரின் அன்பு எப்பேற்பட்டதாய் இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மை ஆட்கொண்டு நடத்துகிறார்? பரிசுத்த ஆவியானவருடைய அன்பில் நாம் எப்படி பரிபூர்ணப்பட வேண்டும் என்பதை குறித்த ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ளே என்ன செய்கிறார்? ஆவியானவருடைய அன்பு எப்பேற்பட்ட மகிமையை கொடுக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பதை நாம் எப்படி உணரலாம் என்பதை இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சபையாருக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, நான் ஜபத்தில் தேவனை நோக்கி நான் ஜபிக்கிற ஜபம், எல்லாம் கவனிங்க, தேவனை நோக்கி நான் ஜபிக்கிற ஜபத்தில் நாம் போராடுவது போல நீங்களும் என் கூட போராடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ எது நிமித்தம் அவர் சொல்றார், வேண்டிக் கொள்றாராம்? நமது ஆண்டவர் ஆகிய நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பு. இதெல்லாம் கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் யார் அப்படின்னா அன்பின் சொருபியாய் நமக்குள்ளே அவர் வாசமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அன்பை நாம் ருசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரே ஒரு காரியத்தை செய்கிறார். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதற்கு என்ன அடையாளத்தை இங்கே நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்றால், தேவனை நோக்கி ஜெபிக்கிற அந்த ஜெபம். பரிசுத்த ஆவியானவர் நித்தியமானவர். அவர் ஒரு முறை நமக்குள்ள வருவாரே ஆனால் அவர் என்றென்றைக்கும் நித்தியமானவராய் நிலையானவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். நல்லா கவனிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தேவன். தேவ திருத்துவத்தில் அவரும் ஒரு நபராக வெளிப்படுகிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் என்றென்றைக்கும் இருக்கிறார். அவர் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர். தேவன் எப்படி இருக்கிறார் என்றால் அவர் திருத்துவராக செயல்படுகிறார், திருத்துவராக இருக்கிறார். ஒரே தேவன் தான். அவருடைய செயல்படுகிற விதத்தில் அவர் திருத்துவராக வெளிப்படுகிறார். இப்போ நீங்கள் ஆதியாகம புத்தகத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலேயே 1வது அதிகாரம் முதல் வசனம் 2வது வசனத்தில் பரிசுத்த ஆவியானவரும் குமாரனாகிய தேவனும் பிதாவாகிய தேவனும் அங்கே இருப்பதை நாம் பார்க்கலாம். அந்த வசனம் என்ன சொல்லுது? முதல் வசனம் அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்புறம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இந்த 2 வசனத்தில் திருத்துவ தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். வாசிங்க. அங்கே என்ன, அங்கே திருத்துவத்தை சொல்லுங்க பார்க்கலாம். தேவ ஆவியானவர். ஓகே, ஆவியானவர் வந்துட்டாரு. அப்புறம் தேவன் எங்கே இருக்கிறாரு? ஆதியிலே தேவன் வந்துட்டாரா? ஆதியிலே தேவன் வந்துட்டாரா? தேவனுடைய ஆவியானவர் 2வது வசனத்தில் பார்க்குறோம். ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார். இப்போ எபிரேயத்தில் பார்த்தீங்கன்னா பெரஷிட் பாரா எலோஹிம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அந்த எலோஹிம் தேவன் வந்துட்டாரு. சரி, குமாரன் எங்கே இருக்கிறாரு? சொல்லுங்க, குமாரன் எங்கே இருக்கிறார்? அங்கே குமாரன் எங்கே? எந்த வேர்டு? சிருஷ்டித்தாரா? இல்லை, அது தேவன் தான் சிருஷ்டித்தார் இருக்கு. குமாரன் எங்கே இருக்காரு? பா, நீங்கள்லாம் கொஞ்சம் அட்டென்ஷன் திரும்பின தான் கேள்வி கேட்டேன், கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. தேவன் திருத்துவர். ஆமேனா? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன்.
நல்லா கவனிங்க. இது திருத்துவ தேவன் திருத்துவராக நம்முடைய மனிதனுடைய ரட்சிப்பில் செயல்படுகிறார். அதில் பரிசுத்த ஆவியானவர் மிக முக்கியமானவராய் அன்பின் ஆவியானவர் இடைபடுகிறார். சரி, இந்த வசனத்தில் குமாரன் எங்கே இருக்கிறார்? வசன துவக்கமே குமாரன் தான். ஆதி, கையை தட்டியவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆதி, நான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன். வேதம் துவங்கிறது ஆதி. அவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்போ நல்லா கவனிங்க. குமாரனாகிய தேவன் அவர் மனிதனாய் இறங்கி வந்து நமக்காக அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். அவர் பிதாவாகிய தேவனுடைய வலது பாசிலே உட்கார்ந்திருக்கிறார். ஆனால் நமக்குள்ளே இப்போ செயல்படுகிறவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ளே வல்லமையாய் செயல்படுகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்குள்ளே வந்து அவருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது. பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்றால் அன்பானவர். பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் நிமித்தம் நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக அப்படின்னு சொல்லி பவுல் இங்கே வாழ்த்துகிறார். அன்புக்கு எது அடையாளம்? யாரை அடையாளப்படுத்துவோம்? நம்ம அன்புக்கு யாரை அடையாளப்படுத்துவோம்? தாய். வெரி குட். அன்புக்கு யார் அடையாளப்படுத்துவோம்? தாய். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு தாயானவராக நமக்குள்ளே வந்து அவருடைய அன்பை நமக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்குள்ளே இருந்து எப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார், தமது அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார். ஒரு தாய் எப்படி ஒரு பிள்ளையை தேற்றுவாளோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருந்து அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதுக்கான ஒரே ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால், தேவனை நோக்கி ஜெபிப்பார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்க. அன்பு, அன்பு வாசியதை. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. என்னதுங்க அன்பு? என்னது? தேவ அன்பு. இந்த அன்பின் ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறார். இந்த அன்பின் ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, அவருடைய பிரதான நோக்கம் என்னவென்று சொன்னால், நம்மை இயேசு கிறிஸ்துவை போல நம்மை மாற்றுகிறவர். பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேவனுடைய குமாரர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக நம்மளை உருவாக்கி நம்மை உருப்படுத்துகிறவர் தான் இந்த அன்பின் ஆவியானவர். நல்லா கவனிங்க. ஒரு தாய் தாம் பிள்ளை மேலே எவ்வளவு பாசம் வச்சிருப்பா அப்படின்னா, தாம் பிள்ளைக்காக தாம் உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தாய் பாசம் இருக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய இந்த பாசம் பிரிக்க முடியாதது. இது ஐக்கியம். நம்மை ஒரு முறை தொட்டுட்டாரு அப்படின்னா அவர் ஒருபோதும் நம்மை விட்டு பிரிந்து போவது இல்லை. அந்த அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அன்பான தேவஜனமே, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு உறவாட வேண்டும் என்று அவர் துடிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் சத்தத்தை நாம் கேட்டு அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் அங்கலாய்க்கிறார். நம்முடைய இருதயத்தை தேற்றப்பட வேண்டும் என்று அவர் துடிக்கிறார். காயப்பட்டிருக்கிற நம்முடைய இருதயத்துக்கு ஆறுதலே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அன்புதான் என்பதை நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டு தனித்தனியே ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளே ஊற்றப்பட்டு நம்மை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போல நம்மை பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்று அவர் துடிக்கிறார்.
அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 2வது நிருபத்தில் எழுதும்போது கடைசியாக 13வது அதிகாரத்தில் அதில் கடைசி வசனத்தில் முடிக்கும்போது இந்த திருத்துவ தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தி எழுதுவதை நாம் பார்க்கிறோம். வாசிப்பாகலாம். அதில் 14வது வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். நல்லா கவனிங்க, என்னதுங்க அது? ஐக்கியம், ஃபெலோஷிப், ஐக்கியம். எல்லாம் கவனிங்களேன், என்ன பாருங்களேன். தேவனுடைய நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபை, அந்த கிருபையே அவருடைய அன்பில் தான் கொடுக்கிறார். தம்மை தாமே ஒப்பு கொடுத்து அவர் பலியாகி ஜெயங்கொண்டு அந்த ஜெயத்தை நமக்கு கொடுப்பதுதான் கிருபை. தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். எல்லாம் கவனிங்களா, ஒரு ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் தான் நம்மை விட்டு ஒருபோதும் பிரிக்காது. ஐக்கியம் ஒருபோதும் பிரியாது. பரிசுத்த ஆவியானவரே நம்மை தேடி வந்து நம்மை ஐக்கியப்படுத்தி இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்தை நாம் நன்கு உணர்ந்தவர்களாய் அவர் நம்மோடு பேசுகிற அந்த சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதில் பயங்கர முக்கியமான ஒன்று என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து இடைப்பட்டு நம்ம எப்படி ஆகிலும் தேற்றிவிட வேண்டும். நாங்கள் தேறினோம், நாங்கள் நற்சீர் பொருந்தணும். அதை வாசிப்பால இதே அதிகாரத்தில் நற்சீர் பொருந்த 16 வசனத்தை வாசி. 13-11 கடைசியாக சகோதரரே சந்தோஷமா இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதலாயிருங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எப்படியாகிலும் நீங்கள் நற்சீர் பொருந்திவிட வேண்டும். இந்த நற்சீர் என்பது கிறிஸ்து இயேசுவை போல. ஆமென் சொல்லுங்க. யாரை போல? கிறிஸ்து இயேசுவை போல அன்பின் சொருபியாக நீங்கள் மாறுங்கள். அதை மாற்றுவதற்காகத்தான் அன்பே உருவான பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயங்களிலே வந்து நான் குடிகொண்டிருக்கிறேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பாரேயானால் ஒருவரை ஒருவர் 12வது வசனம் வாசி. ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். நல்லா கவனிங்களேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாரேயானால் முத்தம் கொடுப்போம். சகோதரர்கள் சகோதரருக்கும், சகோதரிகள் சகோதரிகளுக்கும் முத்தம் கொடுத்து வாழ்த்து தெரிவிப்பார்கள். கட்டி பிடிச்சி அன்பை பகிர்ந்து கொள்வார்கள். தெரியுமா? கையை குலுக்கி, இப்போ நம்மளாம் ஆராதனை முடிஞ்சதும் கையை குலுக்கி உடலில் அணைச்சி சகோதர ஸ்நேகத்தோடு கூட நாம் செயல்படுகிறோமே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு நம்மை தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை நோக்கி பேசுகிறவர்களாய், பரிசுத்த ஆவியானவர், அன்பின் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதற்கான ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால், அவர்கள் எல்லா காரியத்துக்காகவும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அவர்கள் தேவனை நோக்கி மன்றாடுவார்கள். ஆமெனா? முன்னாடி வாழ்க்கையில் முன்னாடி இருந்த தேவனை அறியாதிருந்த நாட்கள், இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதிருந்த நாட்களில் யார் யார்கிட்டயோ போய் மன்றாடணும். ஐயா எங்களுக்கு இதெல்லாம் செய்யுங்க. யார் யார் காலிலேயோ விழுந்தோம். காரியங்கள் வாய்க்கணும்னு சொல்லி எங்கெங்கேயோ அலைஞ்சி தேடி ஓடணும். நம்ம என்ன பண்ணோம்? அப்படி அந்த காரியங்கள் வாய்க்காத அந்த நேரத்தில் சோர்ந்து போய் உள்ளம் உடைக்கப்பட்டு அழுது புலம்பிக் கொண்டிருந்தோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்து இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை நம்முடைய இருதயத்துக்குள்ள விசுவாசத்தை தூண்டி, இந்த இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் எல்லா காரியத்திலையும் பிதாவாகிய தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டு மன்றாடி, நீர் எனக்கு இந்த காரியத்தை செய்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேவனோடு கூட உறவு கொள்ள வைக்கிறார். அதுதான் பவுல் இங்க சொல்றாரு, எப்பா நான் ஜெபத்தில் போராடுகிறேன், மன்றாடுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள் இருக்கிறார். அவருடைய அன்பு நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது.
அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, யாரை நோக்கி மன்றாடணும்? தேவனை நோக்கி. எல்லாம் ஒரு ஆமென் சொல்லு. யாரை நோக்கி? எல்லாம் எனக்கு பாரு, கையில் வச்சு எதுவும் நோண்டாதீங்க, என்ன கவனிங்க, நல்லா கவனிங்க. தனியா பர்சனலா யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ற வாஞ்சை இருக்குதோ, யாருக்கெல்லாம் நான் ஜெபிக்கணும் அப்படின்னு இருக்குதோ, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு தாய் என்ன செய்வான், நல்லா புரிஞ்சுக்கங்க. தாய் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப அன்புக்கு உதாரணம் யாருன்னா தாய் தான் காட்டுவாங்க. இப்போ இந்த தாய் என்ன செய்வாள், தான் பிள்ளைங்க மிஸ் ஆகும்போது நல்ல அன்பு செலுத்துவாங்க. மிஸ் ஆகும்போது உடனே கொம்பு எடுத்து நல்லா பிச்சு 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 அடிப்பாங்க. பார்த்தியா, பரிசுத்த ஆவியானவர் இது நமக்கு செய்து கொண்டே இருப்பார். இந்த அன்பினுடைய அஸ்திபாரம் நீதி. அப்பா கிட்ட என்ன இருக்குதுன்னா நீதி இருக்கிறது. அப்பா இதை செய்யாத, எங்க போ அங்க போன்னுவார். இந்த அப்பாவுடைய நீதி வெளிப்படுவதற்கு அஸ்திபாரமே அன்பு. ஆக அப்பா நீதிக்கு ஒரு அடையாளமாக நாம் எடுத்துக்கொண்டாலும், அம்மாவை அன்புக்கு ஒரு அடையாளமாக எடுத்துக்கொண்டாலும், அன்பினுடைய அஸ்திபாரம் நீதி இருக்கும். டேய் நீ என்ன பண்ற, நீ இதை செய்யாத, இதை பண்ணாத அப்படின்னு சொல்லி பிள்ளையின் நெஞ்சில மதியினம் ஒட்டிருக்கும். தண்டனையின் பிரம்பு அதை நீக்கும். அப்போ அம்மா என்ன செய்வாங்கன்னா, எப்படி என் பிள்ளை ஒரு சின்ன தப்பு கூட செஞ்சிடக்கூடாது, என் பிள்ளை ஒரு நீதிமானா நான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாய் என்ன செய்வாள் என்றால், தன் பிள்ளைகளை நல்ல நல்லொழுக்கத்தில் அடித்து திருத்தி வளர்க்குறது போல பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் என்றால், நம்முடைய ஒரே ஒரு கான்செப்ட், நீ தேவனை நோக்கி தேவனோடு பேசு. ஆமென். நீ தேவனை நோக்கி தேவனிடத்தில் பேசு. ஏனென்றால் தேவனாலே எல்லாம் கூடும். ஆமேனா. எந்த ஒரு மனுஷனாலோ நீ போடுற திட்டங்களோ நீ போடுற பிளான் எதுவுமே வாய்க்காது. மனுஷனுடைய ஆலோசனைகள் அநேகமாக இருக்கும், ஆனால் கர்த்தருடைய சித்தமே எல்லா காரியத்தை வாய்க்க செய்யும். நீதிமொழி புத்தகத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் நினைச்சா மட்டும்தான் ஒரு காரியம் நடக்கும். உன் காரியங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி உன் கரங்களை உயர்த்தி நீ ஜெபி என்று சொல்லி உன்னை தேவனோடு கூட உறவு கொள்ள வைக்கிறவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருப்பாரேயானால் இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பாய். ஏனென்றால் தேவன் மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ண அவர் சித்தம் கொண்டார். மனுஷனை கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனோடு உறவு கொள்ள வைக்கிறவர் தான் அன்பின் ஆவியானவர். யார் யாரெல்லாம் இடைவிடாமல் ஜெபிக்கிறீர்களோ, காலையில் 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிற பழக்கம் இருக்கா, அல்லது 4:30 மணி, அல்லது சில பேர் 5 மணி, அல்லது சில பேர் 5:30 மணி, அதுக்கப்புறம்லாம் எழுந்துக்கிறதுலாம் நீ வேஸ்ட்டு. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்ததுமே அந்த ஸ்பிரிட் நம்முடைய உள்ளான மனுஷனில் ஒரு பலம் வந்துவிடும். தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாலே எல்லாத்திலையும் கை வைப்பார். நீ தூங்காத, நீ எவ்வளவு நேரம் தூங்குவ, சோம்பேறிய நீ எவ்வளவு நேரம் தூங்கி கொண்டிருப்ப, அப்பா கிட்ட போய் பேசு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருவார். இந்த மாம்சத்தை அப்படியே சுட்டரிப்பார். 300 காலத்தில் இந்த மாம்சத்தின்படியே உலகத்தில் ஓடிக்கொண்டிருந்தோம். இப்போ ஜோதிகளின் பிதா, ஆவிகளின் பிதா, தேவன் எங்க அப்பா. ஆமென், ஆமென். நல்லா சொல்றது புரியுதா? இந்த அன்பின் ஆவியானவர் வந்து எப்படியாக என்னை ஏசப்பா போல, என்னை இயேசு கிறிஸ்துவை போல மாற்ற வேண்டும் என்று சொல்லி. ஏன்னா ஏசப்பா இந்த பூமியில் இருந்தப்ப அவர் என்ன செய்தார் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டே இருந்தார். அவர் இரவெல்லாம் தேவன்கிட்ட போய் நோக்கி ஜெபம் பண்ணுவார். பகலெல்லாம் ஊரா சுற்றி திரிந்து ஊழியம் செய்வார். தம்முடைய பிதாவை குறித்து பேசுவார். எத்தனை பேர் சொல்றது புரியுது? இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து தேவனோடு உறவு கொள்ள. தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவன் தான் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். தேவனால மட்டும்தான் எல்லாம் கூடும் என்பதை என் தாயானவர் பரிசுத்த ஆவியானவர், அன்பின் ஆவியானவர் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இந்த ஜப சிந்தையை தூண்டுவார்.
ஏன்னா ஏன் நம்ம ஜெபிக்கணும்? ஜெபிச்சா தான் ஆண்டவர் செய்வாரா? சில பேர் கேள்வி வரும், ஒரே போராட்டம் பிரதர், ஒரே பிரச்சனையோடு இருக்கிற பாஸ்டர், என்னால் முடியல அப்படிங்களா சிஸ்டர், அப்படிங்களா பிரதர், ஜெபம் பண்ணலாம் கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நிறைய பேர் என்ன கேள்வி வரும், ஏன் ஜெபம் பண்ணால் தான் செய்வாரா? அது ஜெபம் பண்ணாமல் அப்படியே செஞ்சுட்டு போயிடலாமே, அவர் தான் தெய்வம்னு சொல்கிறீங்களே, ஜெபம் பண்ணணுமா? நல்லா கவனிங்க, நிறைய பேர் கேள்வி வரும், ஜெபம் தான் பண்ணி ஆகணுமா அப்படின்னு கேள்வி வரும். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? எடுத்து வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் கர்த்தர் இந்த பூமியில் இருந்த நாட்களில் அவர் என்ன செய்தார்? வாசிக்க பார்க்கலாம். 35 வாசி 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். யார் ஜெபம் பண்ணுதுபா? தெய்வம் மனுஷனாய் வந்தார் இந்த பூமியில மனுஷனாய் வந்த கர்த்தர் என்ன செய்றார் அப்படின்னா, அவரை நோக்கி ஜெபிக்கிறார், பிதாவை நோக்கி. பிதா எப்படி இருக்கிறார்? அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் மறைந்திருக்கிறார், சிருஷ்டிகளுக்கெல்லாம் மறைந்திருக்கிறார். ஜெபம் பண்ணோமா? நான் தான் சர்ச்சுக்கு வந்துட்டேனே. சில பேர் சில சோம்பேறிகளை பார்த்தனா, சோம்பேறினா யாரு? வாய்த்தன் சோம்பேறி யாரு? ஏப்பா யாருப்பா சோம்பேறி? அந்தி கிறிஸ்து. சொல்லுங்க, யார் சோம்பேறி? அந்தி கிறிஸ்து. அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறவங்க ஜபத்துக்கு அவங்களுக்கு ரொம்ப தூரம். இப்போ நீங்கள் சபையில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஜபமே பண்ண மாட்டீங்க, ஆனால் கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுக்கு பேசிக்காக உங்கள் உயிருக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பார். அது பேசிக்கான பாதுகாப்பு. ஆனால் தனிப்பட்ட ரீதியில் உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வேண்டுமே ஆனால் உங்களுக்கும் தேவனுக்கும் தனியாய் ஒரு உறவு இருக்க வேண்டும். அப்பதான் உங்களுக்கு உயர்வு கிடைக்கும். உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வரும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஏசப்பா ஏன் போய் ஜெபம் பண்ணார் சொல்லுங்க பார்க்கலாம்? அவர் தானே தெய்வம் தானே. இப்போ நிறைய பேர் சில புண்ணாக்குங்க, அவனுங்களாம் புண்ணாக்குங்க. ஏன் புண்ணாக்குன்னு சொல்கிறேன்? அவங்களாம் குருடனுக்கு முன்னாடி தடுக்கலை போடாத, செவிடனை நிந்திக்காதே ஆண்டவர் சொல்கிறேன். யாரும் நிந்திக்கல. இவங்க என்ன பண்ண வாக்குவாதத்துக்கு வருவாங்க. இயேசு தெய்வமானால், இயேசு கடவுள்னா இவரே போய் இன்னொருத்தர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறாரு. எல்லாம் கவனிக்கிறீங்களா? இவர் போய் கெத்செமனே தோட்டத்தில் போய், ஐயோ பிதாவே உங்கள் சித்த ஆக கடவுது, நீங்கள் என் ஜபத்தை கேளுங்கன்னு போய் கேட்டாரு. அப்போ இயேசு கிறிஸ்து தெய்வமாக இருந்தால் இவர் போய் இன்னொருத்தர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறாரு அப்படின்லாம் கேட்பாங்க. நல்ல ஒரே ஒரு விஷயம், சிம்பிள் விஷயத்தை புரிஞ்சுங்க. அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் எல்லாருக்கும் காட்சி கொடுக்க மாட்டார். நீ போயிட்டு மோடி மூஞ்ச போய் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருக்கலாம். போயிட்டு மோடி மூஞ்ச போயிட்டு, சார் மோடி சார் நான் உங்களுக்கு ஓட்டு போட்டவன், நான் உங்கள் முகத்தை நான் பார்க்கணும் கொஞ்சம். நீ எதுக்குடா, என்ன பர்பஸ், என்ன நோக்கம், எதுக்காக என்கிட்ட நீ வரப்போற? இந்த கேள்வி கேட்டு உன்னை துருவி எடுத்து உனக்கு எதுவுமே இல்லைன்னா போட தொட்டி அமைச்சிருவாங்க. இப்போ இயேசு ராஜா மாம்சத்தில் இருக்கிறார், தேவன் ஆவியா இருக்கிறார். எல்லாரும் சொல்லாமா? மாம்சத்தில் இருக்கிற உனக்கு ஏகப்பட்ட எண்ணங்கள், உன் சிந்தனையில் நிறைய எண்ணங்கள் உதயமாகிறது. உன் எண்ணங்கள் இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி பண்ணலாமா, இங்கே போய் பார்க்கலாமா, அந்த கட்சி தலைவரை பார்க்கலாமா, இந்த ஃப்ரெண்டை போய் பார்க்கலாமா, இந்த காரியாக, இப்படியே உன் சிந்தனையில் ஏகப்பட்ட தெய்வங்கள் உள்ளே இருக்கிறது. உன் எண்ணங்கள் தான் தெய்வங்கள். கவனிக்கிறியா? ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஏன் ஜெபிக்கணும்? நான் சர்ச்சுக்கு வரேன், ஆண்டவர் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க சொல்லுங்க, எனக்கு பணத்தை கொடுக்க சொல்லுங்க. ஜெபிக்க மாட்டீங்க. உன் மைண்டுக்குள்ள வச்சு அப்படியே எண்ணங்கள் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும், கண்ட்ரோலுக்குள்ள வராது. சரி, அப்ப ஏசப்பாக்குள்ள அப்படி இருந்துச்சா? நல்லா கவனிங்க. அவர் பாவ மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவர் பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும் என் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதற்காகவே இந்த பூமிக்கு வந்தேன். அவர் ஒவ்வொரு நாளும் வனாந்தரமாய் தனியாய் பிதாவோடு கூட உறவாடி கொண்டே இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல பூரணமாய் இருந்தார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நீ அப்பாவோடு பேசு. ஆமென். நீ தேவனோடு பேசு. தேவன் யார்? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், தம்மை மறைத்திருக்கிறார்.
நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரோடு பேச 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 உன் எண்ணங்கள் அப்படியே கிளியர் ஆகும், உன் மைண்ட் அப்படியே ஃப்ரீ ஆகும். நல்லா கவனிங்க. இப்போ மனுஷனுக்கு ஏன் 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 குழப்பம் தெரியுமா? மனுஷனுக்கு ஏன் குழப்பம் தெரியுமா? சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல், சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறான். இந்த சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறதுனால தான் மனுஷனுடைய எண்ணங்களில் குழப்பங்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வருவாரே, ஆனால் அவர் அம்மா, அவர் அன்பு, வசனத்தை உனக்கு சொல்லி 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 தேவ நீதியை சொல்லி 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 நீ மாம்சத்தில் இருக்கிற 1000 பேர் உனக்கு வந்து ஆலோசனை கொடுப்பாங்க. இந்த பாரு, இந்த நேரத்தில் இதை போய் பண்ணு, நான் கூட அப்படி தான் பண்ணேன், பக்காவாக சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அவங்க நிறைய பிளான் போட்டு 1000 ஆதரவில் தேடி போங்க. உனக்கு ஒரு ஆதரவும் கிடையாது. உனக்கு இயேசுவே ஆதரவு. ஆமேனா? அப்போ நீ என்ன செய்யணும்னா, இயேசு ராஜா ஏன் பிதாவை நோக்கி ஜெபித்தார் என்றால், ஆண்டவரே இது மாம்ச உலகம், எத்தனையோ பவர் இருக்கு, வல்லமைகள் இருக்கு, நான் அதெல்லாம் நம்பல, அது அல்ல, அவைகள் அல்ல, அவைகள் ஒன்றுத்துக்கும் வல்லமை இல்லை, எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். ஆனால் நீரே சிருஷ்டிகர். அல்லேலூயா. என் தேவனே நீரே சிருஷ்டிகர். இப்போ சீஷர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். கர்த்தர் வந்து சீஷர்களை தேர்ந்தெடுக்கிறார். அவர் இரவெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு சீஷர்களை தேர்ந்தெடுக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் உள்ள உட்கார்ந்திருக்கிறோமே, இயேசு ராஜா நமக்காக ஜெபித்தார். ஆமென் சொல்லாமா? அந்த வசன வாசிங்க லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் அவர் இரவெல்லாம் ஜெபித்தார். போய் ஜெபித்து தான் என்ன பண்றாருன்னா, அவர் சீஷர்களை தேர்ந்தெடுக்கிறார். 6ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிப்பலாம். லூக்கா 6:12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராமுழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசு ராஜாவுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? பரிசுத்த ஆவியானவர், அன்பின் ஆவியானவர், அவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், திருவிருந்து எடுக்கிறதுக்கு உள்ள வரலாம். உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறேன், நீங்கள் திருவிருந்து எடுக்கிறவங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட ஜப வாழ்க்கை, உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு, தேவனை நோக்கி பேசணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரை நோக்கி பேசணும்? இரவெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். இந்த 12 அப்போஸ்தலரை தெரிந்தெடுத்து பாருங்க, அப்பா நீர் யாரை எனக்கு நியமித்திருக்கிறீர், எனக்கு தாரும்னு சொல்லி இரவெல்லாம் மலை மேல உட்கார்ந்து ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணி தான் என்ன பண்றாரு? அவர் வேறு பிரிக்கிறார். ஏனென்றால் என் தேவன் சர்வ வல்லவர். இப்ப நான் மாம்சத்தில் இருக்கிறேன், மாம்சத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தேவாதி தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். நல்லா கவனிங்க, ஒரு ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க. 65ஆம் சங்கீதத்தில் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திற்கு வருவார்கள். அந்த வசன வாசி 1. தேவனே சீயோனில் உமக்கு துதியானது அமர்ந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வரும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் ஜெபம் பண்ணம்பா? மாம்சத்தில் வெளிப்பட்ட அத்தனை பேரும் ஆவியா இருக்கிற தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். இதுவரைக்கும் என்ன சொல்றது புரிஞ்சுது? மாம்சத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஜப சிந்தனையிலேயே இருக்கணும். நல்லா கவனிங்க. தேவ சிந்தை தான் ஜபம். தேவனே சர்வ வல்லவர், தேவனே அன்புள்ளவர். அப்போ நம்முடைய காரியங்கள்லாம் யாரால மட்டும்தான் கூடும்? தேவனாலே. அப்போ பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு வராரு? புரிஞ்சு போச்சா? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள கிரியை செய்வாரே, ஆனால் ஜபத்தில் நிற்க வச்சுட்டார். தேவன் சர்வ வல்லவர். எங்கே வேணாலும் நீ ஜெபம் பண்ணிக்க. நீ வீட்டில் நான் இரு, வேலை ஸ்தலத்தில் நான் இரு, பஸ்ஸில் நான் போ, வேலை செஞ்சுக்கிட்டு நான் இரு, ஹாஸ்பிட்டல் நான் இரு, எங்கே நான் இரு, இயேசுவின் நாமத்தில் என் பிதாவே எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொன்னால் தேவன் அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். ஆமேனா? ஆனால் உன்னால் ஜெபிக்க முடியாது. ஏன்? பரிசுத்த ஆவியானவருடைய பலம் தேவை. அப்படின்னா எனக்கும் அவங்களுக்கும் ஒரே பிரச்சனை தான்.
அவங்க அந்த இடத்துல போய் பிரச்சனை சால்வ் பண்ணிக்கினாங்க. அப்போ நானும் அதே மாதிரி பண்ண எண்ணம் வந்து உள்ளே வந்து உட்காந்துரும். ஆமாம், எங்கே சர்ச்சுக்கு போய் மட்டும் என்ன ஆச்சான், ஆமாம் ஜெபம் பண்ணி மட்டும் என்ன நடந்துச்சான். இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்வார்னா, நல்ல உள்ள வசனத்தை கொண்டு வந்து உள்ள வச்சு இந்த ஆவியின் பட்டயத்தை வச்சு போராடி அடிப்பார். அந்த விக்கிரகங்கள்லாம் அடிப்பார். உன் நம்பிக்கை இந்த மனுஷன் மேல, அந்த மனுஷன் மேல, இங்க அங்க போற மாம்சமா இருக்கிற அத்தனை பேரும் ஆவியா இருக்கிற தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஆமெனா? அப்ப நீ ஜெபிச்சு பாரு, உன்னுடைய இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை பொல்லாப்புகளும் உன்னை விட்டு வெளியே போயிடும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னா, இப்போ தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நான் முதலாவது, நல்லா கவனிங்க, முதலாவது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் வந்து, நம் தாயானவராக நம்முடைய இருதயத்தில் வந்து நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள் அங்கலாய்ப்புக்காகவும் உன்னை காலையில் எழுந்து ஜபத்தில் அப்படி தள்ளின்னு போயிடுவார். உன்னை தூங்க விட மாட்டார். ஆராதனை நேரமாக தூங்க விட மாட்டார். இந்த மாம்சம் பலவீனமானது, மாம்சம் தான் விக்கிரகம். நம்முடைய ஆத்மா இந்த சுகத்துக்காகத்தான் வாழுது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பார்னா அனல் அனல் அக்கினி மூலம் அப்படி இந்த மாம்ச பலவீனங்களாம் பஞ்சு பஞ்சா பறந்து போயிடும். பசியே எடுக்காது. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருப்பார் என்னால் பசி எடுக்க, பசி இருக்கும். அந்த பசியை பொறுக்கத்தக்கதான பலன் பரிசுத்த ஆவியானவர். உபவாசம் உபவாசம் உபவாசத்துக்கு நேராக கொண்டு போகிறவர் பரிசுத்த ஆவியானவர். உன்னை சீர்படுத்தாமல், உன்னை இயேசு கிறிஸ்துவை போல மாற்றாமல் உன்னை விடவே மாட்டார். ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி இருக்கிறான் அப்படின்னா வசனத்தை கொண்டு ஜெபிப்பான். அவ்வளவுதான். வசனம் இல்லாம அது பவரே கிடையாது. வசனம் இல்லாத ஜெபத்துக்கு பவரே கிடையாது. அப்ப என்ன நடக்கும்னா, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வந்துருச்சுன்னா உன்னை முதல்ல ஜபத்துக்கு நேர வசனத்தோடு கூடிய ஜபம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வசனமே வாசிக்க மாட்டாங்க. இந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடுகிற இந்த எண்ணங்களை எல்லாம் நீங்க எதை கொண்டு ஜெயிக்கணும் அப்படின்னா வசன, ஆவியின் பட்டயம். வசனம் தான் ஆவியின் பட்டயம். வசனம் எது? எபேசியருக்கு நிருபம் திருப்பிக் கொள்ளுங்க. அங்க ஆவியின் பட்டயம் வசனம். அந்த ஆவியின் பட்டயம் என்பது வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் மட்டும் வாசிக்க பார்க்கலாம். 17 வசனம், 17 6:17. ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணுவார்னா உன்னை வசனத்தின்படியே என்ன பண்ணுவார்னா உன்னை உருவாக்குவார். எல்லாம் கவனிக்கிறீங்களா? கிறிஸ்து இயேசுவை போல உன்னை உருவாக்குவார். உனக்குள்ள போகிற இந்த எண்ணங்கள் அப்படியே அலைப்பாயும். நம்முடைய சிந்தனையில் பார்த்தீங்கன்னா தேவன் மேலே நம்பிக்கையே இருக்காது. சிந்தனையில் அலைப்பாயும். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், அன்பின் ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னா நம்மளை எப்படி தேற்றுவார். என்ன ஏசப்பா சொல்லிட்டாரு, நான் போய் வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன். இவர் கம்ஃபோர்ட்டர், இவர் தேற்றுகிறவர். அவர் வந்து இந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அந்த உலகத்தின் மேல் வைக்கிற அந்த நம்பிக்கை, அது என்ன நம்ம மாம்சத்தில் இருக்கிறதுனால இந்த வழிகள்லாம் போனால் எனக்கு கிடைச்சிருமா அப்படின்னு ஓடி போயிட்டு அந்த அவபக்தினாலே, அந்த முரட்டாட்டம் அவபக்தினாலே நாம் என்ன பண்ணுவோம், சோர்ந்து போயிருப்போம். அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கொண்டு உன்னை அப்படியே தேற்றி 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 நம்முடைய இருதயத்தை பரிபூர்ணப்படுத்துகிறவர். அவர் நம்மோடு ஐக்கியமாக இருக்கிறவர். அவர் நம்மை விட்டு ஒருபோதும் போக போகிறது இல்லை. நித்திய காலமாய் நாம் அவரோடு கூட தான் இருப்போம். முதலாவது நீங்கள் நம்புங்க, எனக்குள்ள இந்த நித்திய ஆவியானவர், இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உள்ளே இருக்கிறார் என்பதை நீங்கள் முதல்ல நம்பணும். எப்படி நம்பணும்? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் 1:13 வாசிக்கலாம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நல்லா கவனிங்க. எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதற்கு என்ன அடையாளம் அப்படின்னா, நீங்க ஞானஸ்நானம் எடுத்து வசனத்தை கேட்டு மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு, சொல்லுங்க உண்டு.
மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு. கிறிஸ்து இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். பாவிகள் எல்லாரும் அன்றைக்கி நியாயந்தீர்க்கப்பட்டு அக்னி கடலுக்கு போவாங்க. ஆனால் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை நம்ம எல்லா பாவத்திலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்கிறது என்கின்ற அந்த சுவிசேஷத்தை கேட்டு அந்த வசனத்தை விசுவாசித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தோமே, அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே முத்திரையாக இருக்கிறார். கரங்களை ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் ஞானஸ்நானத்தை கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமெனா? இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குதத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? முத்திரை அப்படின்னா சீல் போட்டார் தேவன். நீ தேவனுக்கு சொந்தம். ஆமென் சொல்லுங்க. தேவன் எங்க இருக்கிறார்? சிங்காசனத்தில். சொல்லுங்க, தேவன் எங்க இருக்கிறார்? சிங்காசனத்தில் இருந்தால் எப்படி இருப்பார்? மறைந்திருப்பார், யாருக்கும் வெளிப்பட மாட்டார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் மட்டுமே வெளிப்பட முடியும். அப்போ நீ தேவனுடைய பிள்ளை என்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே முத்திரையா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே முத்திரையா இருக்கிறவர் உன்னை ஜெபிக்காம விட மாட்டார். நீ அப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. அப்பாவை நோக்கி பார். ஜெபம் ஜெபம் ஜெபம். எங்க வேணாலும் நில்லு. தெருவில் நின்று கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவ. அல்லது யாருக்கோ உடம்பு சரியில்லை, நீங்கள் ஊருக்கு போயின்னு இருக்கிறீங்க, யாருக்கோ உடம்பு சரியில்லை, ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நான் ஜெபிக்கிறேன், எங்கள் அப்பா கிட்ட கூப்பிடுறேன் அப்படி. ஏனென்றால் இந்த பரிசுத்த ஆவியுடைய முத்திரை தான் நான் தேவனுடைய பிள்ளை என்பதற்கான அடையாளம். எதுக்கு எடுத்தாலும் நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன், இருங்க நான் ஜெபம் பண்ணிட்டு செய்கிறேன், நான் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். ஊருக்கு போகிறீங்க, எங்கே வெளியே போனாலும் ஜெபம் பண்ணி தான் நீங்கள் அனுப்புவீங்க. ஏன்னா உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, நாங்கள் தேவனுக்குள்ளே என்றென்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ரொம்ப அன்புள்ளவர். அவர் வர்றதே எதுக்குன்னா வசனத்தை கண் முன்னாடி வச்சு அந்த வசனத்தில் நீ நட. இந்த வசனம் உனக்கு ஆறுதல் கொடுக்கும், இந்த வசனம் உன்னை தேற்றும், இந்த வசனத்தின்படி நீ ஜெபம் பண்ணி அப்பா கிட்ட கேளு, பிதா கிட்ட கேளு. இயேசுவின் நாமத்தில் இந்த வசனத்தை வச்சு, ஏன்னா அவர் தான் ஆவியின் பட்டயத்தை கொண்டு போய் ஜெயம் எடுக்க வைக்கிறவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து எங்கெங்கெல்லாம் உங்க மனசுல வலி இருக்கோ, எங்கெங்கெல்லாம் நீங்க அப்படியே ஒரு காயம் இருக்கோ, இந்த மனுஷங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை வார்த்தையிலேயே சுட்டெரிச்சு நம்மளை இதயத்தை காயப்படுத்தி தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. அவங்க பேசுகிற வார்த்தைகள்லாம் உள்ளே போயிட்டு குத்தி காயப்படுத்தி இருக்கும். எந்த மனுஷனாலையுமே அந்த காயத்தை ஆற்றவே முடியாது. அந்த காயம் அதிகமாயிட்ட பிற்பாடு தான் ஒரு முடிவு வரும். செத்து போயிடலாம், இல்லைன்னா டைவர்ஸ் பண்ணிடலாம், இல்லை எங்கன்னா ஓடி போயிடலாம், இல்லை ஊரை விட்டு ஓடி போயிடலாம். இந்த எண்ணங்கள்லாம் வர்றது எங்கே அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே காயம் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னா நம்மளை கூட்டின்னு வந்து, இந்த பாருங்க, இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி அவர் ராஜ்யத்தை கொண்டு வர போகிறார். அவர் ராஜ்யத்தில் இயேசப்பா நாமத்தில் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா காயத்தையும் ஆறுதல் பண்ணி, காயங்களை ஆற்றி நமக்கு ஒரு புது சந்தோஷத்தை கொடுத்து நம்மளை சீராற்றுகிறவர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். அவர் என்ன செய்வார்? எடுத்து வாசிக்க போகலாம். இந்த வசனம் வாசிக்காமல்லாம் பரிசுத்த ஆவியை நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66வது அதிகாரத்தில் 11 வாசிக்க பார்க்கலாம். நீங்கள் அவளுடைய ஆறுதலின் முளைப்பாலை உண்டு. திருப்தியாக. நல்லா கவனிங்களேன். அவளுடைய ஆறுதல் என்று சொல்லுவது எருசலேம் சியோன். இதை நம்ம விளக்கணும்னா ரொம்ப லேட் ஆகும், நீங்கள் புரிஞ்சுக்கங்க. தயவுசெய்து நான் என்ன பேசுகிறேன்னு கொஞ்சம் என் கூட என்னுடைய கருத்தில், என்னுடைய ஸ்பிரிட்டில் நீங்கள் கொஞ்சம் கலந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். பரிசுத்த ஆவியானவர் யார் என்றால், ஒரு குழந்தை ஒரு பாலை குடித்து ஆறுதல் அடையும். இப்போ பிறந்த குழந்தைக்கு அம்மாவுடைய பால் மட்டும்தான் ஆகாரம். இந்த சியோன் எருசலேம், இந்த எருசலேம் என்பது சமாதானத்தின் நகரம். சியோன் என்பது
மகிமை அது. இந்த எருசலேம் சீயோன் என்பது மகிமையும் சமாதானமும். அந்த மகிமைக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டுமே ஆனால் இயேசு கிறிஸ்து தான் மகிமை அடைந்தவர். இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார் என்று விசுவாசிக்கிற அத்தனை பேரும் இந்த எருசலேமுக்குள்ளே பங்கடைகிறோம். ஆமெனா? இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவர்களுக்கு தான் இந்த எருசலேமில் இருக்கக்கூடிய அவள், அதாவது எருசலேமில் இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய அவள் எப்படி இருப்பாளாம்? ஆறுதலின் முளைப்பாலை உண்டு திருப்தியாகி. சில பேருக்கு வாழ்க்கையில் திருப்தியே இருக்காது, அப்படி அலைபாயும், சாப்பிடுவாங்க திருப்தியாகவே இருக்காது, மனசில் திருப்தி இருக்காது, சாப்பாடு உள்ளே இறங்காது, தூங்குவாங்க தூக்கம் வராது. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? அப்பாவை நோக்கிப்பார். அப்பா தான் உனக்கு ஆறுதல் கொடுக்கிறவர். உன் பிதா சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் ஆகிய பிதா, எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். நீ எதை வேணா பார், எதை வேணா பார், பார்த்ததை எல்லாம் சிருஷ்டித்தவர் உன் அப்பா. அவர்கிட்ட மட்டும்தான் உனக்கு ஆறுதல். வசனம், இந்த வசனத்தை எடுத்து ஊட்டி 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 இந்த பாலை கொடுத்து நீங்கள் திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அந்த வசனத்தின் மேல தாகத்தை கொடுத்துருவாரு. பாஸ்டர் வந்தாலே ஏதாவது ஒரு வசனம் பேசல பாஸ்டர், அவங்களால எழுந்தே போக மாட்டாங்க. பிரசங்கம் முடிகிற வரைக்கும் ரெஸ்ட் ரூம் கூட போக மாட்டாங்க. அந்த வசனத்தின் மேலே அப்படி ஒரு தாகம் இருக்கும். அந்த 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 ஞான பாலின் மேலே, கலங்கமில்லாத ஞான பாலின் மேலே ஒரு குழந்தைக்கு எப்படி வாஞ்சை இருக்குமோ அப்படிப்பட்ட வாஞ்சை இந்த சபையில் இருக்கிற அப்படியே ஆவியானவர் உள்ளே வந்து கொடுப்பார். என்ன? அந்த அந்த வசனம் மட்டும்தான் ஆறுதல், அதுதான் திருப்தி. பரிசுத்த ஆவியானவர் என்ன ஃபோக்கஸ் பண்ணுவார்னா, உன்னை நான் திருப்தியாக வச்சுக்கணும். ஆமேனா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் நீ பிதா கிட்ட போ. ஏசப்பா இப்படிலாம் ஜெயம் கொண்டார்ல, இந்த வசனத்தை கொண்டு இப்படி போ, நல்லா பயங்கர மகிமையாக கொண்டு போவார், நம்மளை திருப்தி ஆக்குகிறார். ரெண்டாவது, அவளை குறித்து களி கூறுங்கள். களி கூறச் செய்கிற தேவன், நம்முடைய மனசுக்குள்ள அப்படிப்பட்ட சந்தோஷத்தை கொடுத்து நம்ம நடத்துகிறவர். அவள் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லாரும், சாரி நான் 10ஆம் வசனத்தை வாசித்து கொண்டிருக்கிறேன் இல்லையா, நான் அங்கேருந்து வந்திருக்கணும். இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது நீங்கள் சரி இப்போ 11 வாசிங்க பார்க்கலாம். அவளோட மிகவும் மகிழுங்கள் இதெல்லாம் சொல்லுவார். ஏன்னா பெற பண்ணுகிற பிரச்சனை அதுக்கு போயிட்டுனா நான் வேற மாதிரி உள்ளே போயிடும். நீங்கள் 11 வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் அவளுடைய ஆறுதலின் முளைப்பாலை உண்டு திருப்தியாகி நீங்கள் சூப்பி குடித்து அவளுடைய மகிமையின் பிரகாசத்தினால் மனமகிழ்ச்சி ஆகுங்கள். மனமகிழ்ச்சியை அவர் வசனத்தை கொண்டுதான் தேற்றுவார். அதுதான் ஆவியின் பட்டயம். எபிரேயர் 4:12 இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த பட்டயத்தை கொண்டு, வசனத்தை கொண்டு, திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலை உன்னை குடிக்க வச்சு உன்னை ஜெபிக்க வைக்கிறவர் அவர் தான். வசனம் உள்ளே போயிடுச்சுன்னா ஜெபம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நல்லா கவனிங்க, நமக்குள்ள அற்புதம் எப்படி நடக்க தெரியுமா? வசனம் உள்ளே போயிட்டு அந்த வசனம் உனக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். வசனம் உள்ளே வந்துருச்சுனாவே ஜெபத்துக்கு போயிடுவேன் நீ. சில பேர் செவிட்டு விரியன்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வசனம் கேட்டாலும் அவங்களுக்கு வந்து ஜபத்துக்கு அவங்களுக்கு ரொம்ப தூரம். செவிட்டு விரியன்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்ம செவி கொடுக்க வைக்கிறவர். நமக்குள்ள அந்த வசனத்தை உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஆறுதலை கொடுத்து அந்த வசனம் ஒன்று ஜபத்துக்கு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணி உட்கார்ந்துருப்பேன். அப்போ தேவன் நீங்க என்ன செய்யறாருன்னா 12ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாக பாயுகிறேன். நல்லா கவனிங்களேன், இந்த நதி என்பது சமாதானம், தேவனுடைய ஆறுதலின் வார்த்தைகள். ஒரு காலத்தில் நம்முடைய இருதயத்துக்குள்ள சாக்கடா போயிருந்தது. என்ன போயிருந்தது? எல்லா வாயத்தை சொல்லு. உளையான சேற்றிலிருந்தும் பயங்கரமான குழியிலிருந்தும் என்னை தூக்கி எடுத்த என் கர்த்தாவே என்று சொல்லுவது முன்னொரு காலத்தில் சாக்கடை புத்தி. எதுக்கேத்தாலும் உள்ளுக்குள்ள வலி வேதனை என்னென்னமோ நடந்துச்சு, ஒரே துர்நாற்றம், வாயை திறந்தாவே இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படி. ஆனால் இப்போ என்ன சொல்றாருன்னா, உன் இருதயத்துக்குள்ளிருந்து ஜீவ நதி பாயும், சமாதானம் பெருக்கெடுத்து ஓடும்,
அவ்வளவு சமாதானம் உன் இருதயத்துக்குள்ள தேற்றுகிறவர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். அவர் என்றென்றைக்கும் நம்முடைய இருதயத்துக்குள் நிலைத்திருக்கிறவர். அவர்தான் இந்த வசனத்தினுடைய வல்லமையும் ஆறுதலையும் கொடுத்து உன்னை ஜபத்துக்கு நேராய் உன்னை நடத்துகிறவர். அவருடைய நோக்கமே உன்னை ஜபத்தில் உட்கார வச்சு பாரத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லாத்தையும் நடத்துறது. அந்த இருதயத்துக்குள்ள அவ்வளோ பெரிய சமாதானம், ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உனக்கு முன்னாடி பிரச்சனை அவ்வளோ இருக்கும். அப்படியே வசந்த சொல்லுவார், டே இந்த வசனம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதான் சொன்னார். அவர் உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவேன்னு சொன்னார். இதோ உனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் என்னால் கூடுற கூட்டம் அல்ல, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம்னு சொன்னார். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பார் சொன்னார். உள்ள தேற்றிக்கினே இருப்பார். அவர் அன்பு. அல்லேலூயா. அவர் என்ன செய்வாராம்? வாசிங்களேன். அவளிடமாய் பாயும்படி செய்கிறேன், அப்பொழுது நீங்கள் முளைப்பாலை குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்ட. சில குழந்தைகளை பார்த்தீங்கன்னா கம்முனு கத்திக்கினே இருக்கும். சரி தோல் மேலே போட்டுக்க, தட்டுனாரும் அங்கேயே கத்தினே இருக்கும். சரி இடுப்பு மேலே வச்சுக்க, நீ அழுதுகினே இருப்ப, நீ ஆறுதலே அடைய மாட்ட. சரிம்மா இந்த வசனம் எனக்கு புரியல, சரிம்மா இந்த வசனம் ஐயோ எனக்கு புரியல. இதையா பரிசுத்த ஆவியானவர்? கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. என் இருதயத்துக்குள்ள பயங்கரமான இருள், அந்தகாரம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் தேவனுக்கு சத்துருவாக இருக்கிறேன். இப்போ என் இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் வரணும், என் மனசுக்குள்ள ஒரு தெய்வீக சுகம் வேணும். என்ன பண்ணலாம்? வசனங்களை எடுத்து கொடுப்பாரு. எனக்கு ஒன்றுமே புரியாது, மனசுக்குள்ள இளைப்பாறுதலே வராது. ஃபாஸ்டிங்கில் உபவாசத்தில் போய் உட்காந்துக்குவேன். ஆண்டவரே எனக்குள்ள இந்த இருள் போகணுமே. கொஞ்சமாக இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா நீங்கள் கண்ணீர் வடிப்பீங்க பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அன்பை நினச்சி. இந்த வசனம் இல்லைடா, இது கூட ஜாயின் பண்ணு, இது கூட பிக்கப் பண்ணு. கிறிஸ்து எப்படி பண்ணார் பாரு. முழுக்க நம்ம இயேசு கிறிஸ்துவை போல மாற்றுகிற வல்லமை அந்த அன்பு பரிசுத்த ஆவியானவர். ஒரு தாய் என்ன செய்வாளோ அதை அப்படியே செஞ்சு. இப்போது நைட்டில் புள்ள சாப்பிடாம பத்துக்குச்சு, அம்மா தூங்குமா, அவன் வயிறு தான் இது வயிறு இல்லையா? டே எந்திரா, சாப்பிட்றா, எந்திரா சாப்பிட மாட்டேன். சரி நீ என் மடியில் படுத்துக்க, நான் அப்படியே விட்டா. இப்போ பெரிய பிள்ளைங்களாம் கூட சில பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்க, நல்லா சரக்கு வச்சுட்டு ரெண்டாவது தாய் மனைவிகள், எத்தனையோ தாய்மார்கள் மனைவிகள் கஞ்சி கரைச்சி, ஐயோ எதுவுமே சாப்பிடலையே, அந்த வயிறை பார்த்தா சிறுங்குடல ஒட்டிக்கின்னு ஒரு மாதிரி இருக்கும். அந்த குழந்தைக்கு போயிட்டு கஞ்சி கரைச்சி எத்தனையோ தாய் ஊற்றுதா இல்லையா? நல்லா கவனிங்க. அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் தெரியுமா? வசனத்தை கொண்டு நம்மை தேற்றுவார் பாருங்க, நம்முடைய இருதயத்தை. அதான் சொல்றாரு 13 வசனம் வாசி. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். கையை தட்டி அவருக்கு மகிமை செலுத்த முடியுமா? நீங்கள் பாரமாக இருக்கும், போய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி அப்படியே லகுவாகிடும். எத்தனை பேர் உணர்ந்து கையை மூடி கண்ணை மூடி கை தூக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யார் பண்ணது இந்த வேலையை? கையை தட்டுங்களா அவருக்கு. என் தாயானவர், ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். இந்த பரிசுத்த ஆவியினர் பிதா அப்பா கிட்ட ஜெபம் பண்ண எல்லா காரியத்துக்கும் ஜெபம். நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். அப்போது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். பறந்து காக்கிற பட்சியை போல நான் எருசலேமை காக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பறந்து காக்கிற பட்சி என்ன? ஒரு குருவி கூட்டில் போய் நீ கை வச்சிருவியா? நீ ஒரு குருவி கூட்டில் போய் கையை வச்சிருவியா? உனக்கு விரோதமாய் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் வெற்றி கொடி ஏற்றுகிறார். நீ குருவி கூட்டில் போயிட்டு, நீ காக்கா கூட்டில், எந்த ஒரு பறவை, அந்த பறவை கூட்டில் போயிட்டு அந்த முட்டையை திருடுறதுக்கு பாம்புலாம் உள்ளே போகும், அல்லது இன்னொரு பறவை அந்த முட்டையை குத்தி எடுக்கும். ஆனால் இந்த தாய் பறவை விடுமா? கூட்டில் கை வச்சிருவே நீ?
உன்னை தொட முடியுமா சத்துரு? கையை தட்டி மகிமை செலுத்துங்களே. சத்துரு எனக்கு விரோதமாய் வரும்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 59 அதிகாரத்தில், ஏசாயா தீர்க்கதரிசி 59 அதிகாரத்தில் 19 வசனத்தை வாசிப்பாக்கலாம். அப்போது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுவார். கையை தட்டி நல்லா மகிமைப்படுத்துங்களேன். பறந்து காக்கிற பட்சியை போல என் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உள்ளே வாசமாய் இருக்கிறார். அவர் என் கூடவே இருந்து காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. பிசாசு உன்னை சாகடிக்கிறதுக்கு பிளான் போடுவான். இந்த பாம்பு, கரண்ட்டு, அப்புறம் ஆக்சிடென்ட்டு, இதெல்லாம் ஸ்பாட்லேயே காலியாக, இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். நம்ம காத்தவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நம்ம கூடவே இருந்து, சத்துரு வெள்ளம் போல வருவான், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூடவே இருக்கிறார். ஆனால் முன்னாடி ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னா, யாரை நோக்கி ஜெபம் பண்ண? முன்னாடியில் யாருக்கு முன்னாடி போய் நின்னோம்? முன்னாடிலாம் யாருக்கு முன்னாடி? இப்போது நம்ம ஜபிக்கிற ஜபத்துக்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்கிறார். ஆமேனா? ஆனால் முன்னாடி யாருக்கு முன்னாடி போய் நின்னோம்? யாருக்கும் தெரியலையா? வாயை திறக்க மாட்டீங்களே. 1 கொரிந்தியர் 12:1 வாசி. 1 கொரிந்தியர் 12:1. அன்றியும் சகோதரரே, அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து இல்ல சாரி 9 9 வாசி பார்க்கலாம். வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே இல்லம்மா, 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 1 வசனம். ஓ சாரி 12:2 வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:2. நீங்கள் அஞ்ஞானிகளா இருந்தபோது. என்னவா இருந்தீங்க? அஞ்ஞானி. சொல்லுங்க, என்ன ஞானி? அஞ்ஞானின்னா முன்னாடி தேவனை, இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் அஞ்ஞானிகளா இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. எப்பா, முன்னாடி எல்லாம் என்ன பண்ணியிருந்தீங்க? ஊமையான விக்கிரகத்துக்கிட்ட போய் நின்னுக்குன்னு மனதை செலுத்தி மூணு ஓதுவீங்க இல்லையா? இதுக்கெல்லாம் வசனத்துக்கு காட்ட நமக்கு நேரம் இல்லை. மூணு ஓதி கண்ணுக்கு முன்னாடி வச்சு ஒரு சிலையை நல்லா கவனிக்கணும். அண்ட சராசரி சிருஷ்டித்தவர் எங்க இருக்கிறார்? வாய்த்தல் சொல்லு, எங்க இருக்கிறார்? அண்ட சராசரி சிருஷ்டித்த சர்வ வல்லவர் எங்க இருக்கிறார்? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எப்படி இருக்கணும்? மறைந்து தான் இருப்பார். ஆமேனா? நல்லா புரிந்து கொள்ளணும். இப்போ அவர்கிட்ட போகிறது தான் காரியமே. முன்னாடி நீ எங்க நின்னா ஊமையான விக்கிரகம். அதுக்கு கண் இருக்கும், பார்க்காது, காது இருக்கும், கேட்காது, மூக்கு இருக்கும், நுகராது, கை இருக்கும், தொடாது. நீ போய் அதை மூஞ்ச பார்த்துட்டு, அந்த விக்கிரகத்தை பார்த்துட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே மனதை செலுத்தினீர்களே. ஆமேனா? முன்னாடி அது எவ்வளோ பெரிய அருவருப்பு தெரியுமா? அது எவ்வளோ பெரிய அருவருப்பு அந்த விக்கிரக ஆராதனை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்தார்? தொடர்ந்து வாசிங்க. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும், கையை உயர்த்துறாமின்னு சொல்லாமா, இயேசு தான் தெய்வம் என்று தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும் பரிசுத்த ஆவியினாலேயே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். எப்பா, நீங்க சிலைக்கு முன்னாடி போய் நின்று பேசுனீங்களே, என்னைக்காவது உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கா? இது எவ்வளவு பெரிய அருவருப்பு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளே வந்து இயேசுவே தேவன், அல்லேலூயா, இயேசுவே தேவனுடைய குமாரன் என்பதை நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். அப்போ இப்போ என்ன பண்ணார்னா, அந்த அருவருப்பை, அந்த விக்கிரக ஆராதனையை, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட்டது, இதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிற அருவருப்பு. இந்த விக்கிரக ஆராதனைக்காரர்கள்லாம் அவங்க எங்கே போக போகிறாங்கன்னா அக்னி கடலுக்கு போக போகிறாங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மை சுத்திகரிக்கிறார். அந்த அருவருப்பு, அந்த சாக்கடையெல்லாம், சாக்கடைன்னா நேது டாய்லெட், அந்த செப்டிக் டேங்க் இருக்குல்ல டாய்லெட், அந்த மாதிரி அசுத்தம் தான் அந்த விக்கிரக ஆராதனை. உங்கள் எண்ணத்தில் நீயே ஒரு கடவுளை உண்டு பண்ணி, ஏசாயா தீர்க்கதரிசி வாசிங்க பார்க்கலாம். அந்த விக்கிரகத்தை உண்டு பண்ணுறவங்க என்ன ஆவாங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44 அதிகாரம் 10 வசனத்தை வாசி.
44:10. ஒன்றுக்கும் உதவாத தெய்வத்தை உருவாக்கி விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன்? விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன்? இதோ அவனுடைய கூட்டாளிகள் எல்லாரும் வெட்கப்படுவான். யாரெல்லாம் விக்கிரகத்தை ஆராதனை பண்ணிக்கின்னு முன்னாடி ஒரு காலத்துல நீ விக்கிரக ஆராதனை செய்து அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்தோம். நல்ல கவனி, அருவருப்பான காரியத்தை செய்தோம். கர்த்தர் அங்க சொல்றாரு, இவன் வெட்கப்பட்டு போயிடுவான் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் நானும் எப்படி வெட்கப்பட்டு போயிருப்போம் தெரியுமா? கடகணித்து வசதி வாசி, வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 வாசி. வெளிப்படுத்தல் 21:8 வேகமா எடுங்க. வெளிப்படுத்தல் 21:8 வேகம் எடுத்து வாசிங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். கவனிக்கிறீங்களா? யாரெல்லாம் விக்கிரகத்தை பார்த்து தெய்வமே தெய்வமே என்னை நீங்கள் காப்பாற்றுங்க, தெய்வமே எனக்கு இதை செய்யுங்க, நீங்கள் எனக்கு செஞ்சீங்கன்னா நான் உனக்கு இதெல்லாம் நேர்ந்துக்கிறேன், பிரார்த்திக்கிறேன், மொட்டை கொடுக்குறேன், தாலி செலுத்துகிறேன், இவ்வளோ காசை கொடுக்குறேன், அவன் எல்லாம் சொன்னாலும் அவன் அக்னி கடலே தள்ளப்படுவான். ஆமேனா? முன்னொரு காலத்தில் சாக்கடை, ஆனால் இன்னைக்கு ஜீவநதி. அல்லேலூயா. 1 பேதுருவின் புத்தகம் 4வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வேகமா வாசி. 1 பேதுரு 4:3. சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை. அந்த விக்கிரக ஆராதனை தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கும்? அருவருப்புக்கு என்ன? உங்களுக்கு ஒரு இது கொடுப்பேன். என்ன எக்ஸாம்பிள் கொடுப்பேன்? அருவருப்புனா என்னன்னு? நாய் செத்து போய் உப்பி அப்படியே வெடிச்சு உள்ள புழு நெலிஞ்சிக்கின்னு வருது. நீங்கள் நல்லா சுட 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 பிரியாணி செஞ்சு பக்கத்தில் வந்து சாப்பிடுவீங்களா? அப்படியே புழு வெடிச்சுக்குன்னு அந்த தண்ணியும் அந்த புழுவும் அப்படியே நெலிஞ்சு சொல்லும் போதே இப்படின்றீங்களே. விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு அருவருப்பு. முன்னாடி செஞ்சீங்களே, இப்போ அந்த சாக்கடை, இப்போ சொல்ற அந்த சாக்கடை சொல்ற வாசியை தொடர்ந்து அந்த துன்மார்க்க உலனேது நடுவு நரத்துக்கு சேறு கலக்கணும், அது சாக்கடை இல்லை. இந்த தண்ணி ஊறி 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 சாக்கடை, இந்த சாக்கடை வந்து டாய்லெட் மலம். விக்கிரக ஆராதனை மலம். யாரெல்லாம் விக்கிரக ஆராதனை செய்தீர்களோ மலத்தை தின்றீர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. முன்னொரு மலத்தை தின்ன எவ்வளோ அருவருப்பு. எவெல்லாம் சிலையை வச்சுட்டு வணங்கினானோ அதெல்லாம் மலத்தை தின்றான்றாரு. அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிப்பான். இவ்வளோ காலம் எங்கே போயிருந்தேன்? இப்போ மட்டும் இப்போ பைபிள் தீக்கணும், வெள்ளை துணியை கட்டணும் ஓடுறிய சர்ச்சுக்கு. எங்கள் கூட கலக்க மாட்டியா நீ? எங்கள் சாமிக்கு படைச்சதெல்லாம் நீ சாப்பிட மாட்டியா நீ? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது பேய்க்கு பலியிடுறா என்று வேதம் சொல்லுகிறது. விக்கிரக ஆராதிக்கிறான் என்ன பண்ணுறான்? பேய் ஆராதிக்கிறான். அதனால தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ரட்சிக்கப்படாத விக்கிரக ஆராதனை யார் வீட்டில் நடக்குதோ அவங்க வீட்டில் நீங்கள் போனீங்கன்னா சாப்பிடக்கூடாது. ஏன்னா அவன் பலியிடுறது பேய்க்கு தான் பலியிடுறான். அந்த துன்மார்க்க அந்த சாக்கடை மலத்தில் அவன் விழுந்து கிடக்கிறான். இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்மை எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9 வாசி. வேகமாக வாசிக்கணும். இப்போ அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று யாரெல்லாம் அநியாயக்காரன்? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் கவனி, விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. எல்லாரும் ஆமென் சொல்லாமா? எதாவது சுதந்தரிப்பதில்லை.
சர்வ வல்லவருடைய ராஜ்யத்தில் சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சில பேர் இப்படிப்பட்ட இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலும் நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். கையை தட்டி மகிமை செலுத்துங்களேன். நம்மை தேவன் பரிசுத்த ஆவியானவர் கழுவி விட்டார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஆமென். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகில எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஆகில ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன். அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகள் எல்லாம் எதுக்கு பலியிடுறாங்க? பேய்க்கு பலியிடுகிறான். எடுத்து வாசிப்பகலாம். இதே 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் 1 கொரிந்தியர் புத்தகம் 10வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசி. வேகமா வாசி. அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கு. புரிஞ்சு போச்சா? தேவன் எங்க இருக்கிறார்? எல்லாம் வாய் திறந்து சொல்லணும். உள்ள இருக்கிற அத்தனை பேரும் பக்கத்தில் சின்ன பிள்ளைங்கள எல்லாம் கொஞ்சம் உட்கார வச்சு கொஞ்சம் அலர்ட்னஸ் கொடுங்க. சின்ன பிள்ளைங்களை அலர்ட்னஸ் கொடுங்க. தேவன் எங்க இருக்கிறார்? இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணால் இன்னைக்கு நான் 4 மணி ஆச்சு கூட விட மாட்டேன். ஒழுங்காக சொல்லுங்க, பிச்சிருவேன். இந்த ஊர் சாபம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு பேசின்னு இருக்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு பேசினுக்கிறார். தேவன் எங்க இருக்கிறார்? எல்லாம் வாய்த்து சின்ன பிள்ளை. உன் பிள்ளைங்களுக்கெல்லாம் சினிமா பாட்டு சொல்லித்தரல, அறிவு கட்டா முண்டங்களா, உட்கார வச்சு சொல்லிவிடுங்கயா. தேவன் எங்க இருக்கிறார்? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் மறைந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் நமக்கு வெளிப்படுகிறார் என்பதை பேசிக் கொண்டிருக்கிறேன். அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகள் தேவனுக்கல்ல. ஒரு உருவத்தை கண்ணில் வச்சு இவன் சாக்கடை புத்தியை அப்படியே இங்கே வடிச்சு பலி செலுத்துறான். பேய்களுக்கு பலி செலுத்துகிறான். இப்ப சொல்றாரு. இப்போ தொடர்ந்து வாசி அந்த வசனத்தை. நீங்கள் பேய்களோட ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை. பேய்களோட ஐக்கியம் இருக்க மனதில் அர்த்தம் விக்கிரக ஆராதனை செய்யறவங்க கூட உனக்கு என்ன ஐக்கியன்றாரு? உனக்குள்ள பரிசுத்த ஆவியனர் இருந்தாருன்னா விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை நீ புசிக்கிறைய பிழையாமுடைய உபதேசண்டா இது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இப்ப சொல்லிட்டு இதே 1 கொரிந்தியர் 10:14 வாசி பார்க்கலாம். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடி போயிடு. கவனிக்கிறியா? எல்லாரும் சொல்லாமா? இந்த பேயை கூட்டின அப்படியே உள்ள வருவான். அவன் வீட்டுக்குள்ள தேவ சாபம் இருக்கும். எவன் எல்லாம் விக்கிரக ஆராதனை போயிட்டு ஒரு மரத்தின் நிழல் நல்லது, அதனுடைய இந்த சிலை நல்லதுன்னு சொல்லி நிற்கிறான், இவன் மேலே தேவ கோபம் வரும், தேவ சாபம் வரும். அந்த வீட்டுக்குள்ள சாபம் இருக்கும். தேவனுடைய கோபம் தான் இந்த சாபம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்றார் அப்படின்னா, அது பாருங்க, இப்போ அந்த வசனம் உள்ளே இருந்துச்சுன்னா நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஜெபிக்க வீட்டுக்குள்ளே இருந்த இந்த விக்கிரக ஆராதனையினுடைய இந்த பழைய சுவடுகள் எல்லாம் பரிசுத்த ஆவியினுடைய அக்னியில் இறங்கி அப்படி சுட்டெரித்து அதை பட்சித்து விடுகிறார் பரிசுத்த ஆவியானவர். இப்போது பழைய ஏற்பட்ட காலத்தில் தேவன் எப்படி இருந்தாருன்னா அதே அன்பில் தான் இருந்தார். பரிசுத்த ஆவியுடைய அன்பு, தேவனுடைய அந்த தன்மைகள் மாறாது. குமாரன் வெளிப்படாததுனால அவர்களுக்கு எழுத்தின்படியே தீர்ப்பு கொடுத்தார். எலியாவின் நாட்களில் எங்கு பார்த்தாலும் பாகால் சிலையை வச்சுட்டு அதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் குந்தி நடக்கிறான். சர்ச்சில் இருக்கிறவன் சர்ச்சுக்கும் வரான், அங்கே கூழ் ஊற்றுனா கூழம் குடிக்கிறான், அங்கே கோழியை அறுத்துட்டு கோழிக்கறியை அந்த வாசனையை கொடுத்து அவனை இழுத்துடுறான். அங்கேயும் போய் வாயை வைக்கிற, இங்கேயும் வந்து வாயை வைக்கிறவன். இந்த நார வாயை என்ன சொல்கிற ஆண்டவர், நீ பேய்களுடைய பந்தியிலையும் கிறிஸ்துடைய பந்தியிலும் இருக்கக்கூடாதே. இந்த பார் 21 வசனம் வாசி. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குல இருக்க கூடாதே. இங்க வந்து திருவிருந்த சாப்பிட்ற, அங்க போயிட்டு அவன் கொடுக்கறது எங்க அம்மா கொடுத்துட்டாங்க, எங்க அப்பா கொடுத்துட்டாங்க. கர்த்தர் வெட்டி போட்டுவார். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். உங்க இருதயத்தில் பரிசுத்தர் அப்பாவை நோக்கி கூப்பிட வச்சாரா? முன்னாடி விக்கிரகத்து நினையா, அது அருவருப்பு. இப்போ தேவனை அப்பாவை நோக்கி கூப்பிட வச்சிருக்கிறார்ல, சர்வ வல்லமையில தேவனை நோக்கி கூப்பிட வச்சிருக்கிற ஜெபம் என்கின்ற ஆயுதம் உங்களுக்குள்ள இருக்குது இல்ல. இப்போ எலியாவின் நாட்கள் என்ன இருந்துச்சு? எலியாவை ஜெபம் பண்றார். இந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகள், இந்த தோப்பு விக்கிரகத்துடைய தீர்க்கதரிசி, இந்த பாகால் இருந்தாலே தோப்பு விக்கிரகங்கள். விக்கிரக ஆராதனை என்பது விபச்சாரங்க. எங்கே எல்லாம் விக்கிரக ஆராதனை இருக்குதோ அங்கே எல்லாம் கொடுமையான விபச்சார ஆவி அங்கே வேலை செய்யும். நீ எங்கே வேணால் எடுத்துங்க. இப்போ
இப்போ கர்த்தர் வந்து 2 காரியத்துக்கு விலகி ஓட சொல்கிறாரு. ஒன்று விக்கிரக ஆராதனை சொல்லிட்டாரு, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். இன்னொன்று விபச்சாரம், விபச்சாரத்துக்கு விலகி ஓடுன்னுவார். இதே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் திரும்பிங்களேன். இந்த விபச்சாரத்துக்கு விலகி ஓடி உங்களை காத்துக்கொள்ளுங்க. வாசி போலாம் 6:18 வாசி. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். ஓடு. 2 காரியத்துக்கு விலகி ஓடு. ஒன்று விக்கிரக ஆராதனை, இன்னொன்று விபச்சாரம். நல்லா கவனிங்க. இப்போ 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 இன்னைக்கு பாருங்க, கேரளாவில் அந்த தட்சிண கர்நாடகா அந்த தட்சிண கர்நாடகா மண்டபத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தர்மஸ்தலாவில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பல பெண்கள் கற்பழித்து சாகடிக்கப்பட்டு அங்கே புதைச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாம் மூடி மறைக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் பேசுறதுக்கு யாரும் கிடையாது. ஏன்னா எங்கே எல்லாம் விக்கிரக ஆராதனை இருக்கோ, இந்த யோகா அங்கெல்லாம் இருக்கோ, அங்கெல்லாம் பார்த்தோன்னா இந்த அந்தகாரத்தின் ஆவி, விபச்சார ஆவி பயங்கரமாக கிரியை செஞ்சு கொலை பாதகம் எல்லாம் உள்ளே வந்துடும். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து ஜபம் பண்ண தூண்டுறார். இனி ஜபம் பண்ணலைன்னா உனக்குள்ளே வேசித்தன ஆவி உள்ளே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார், வேசித்தன ஆவி உள்ளே இருக்கும் உனக்குள்ளே. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் எல்லா இந்த விக்கிரக இடங்களில் நீங்கள் போய் பாருங்க போல் அங்கே இப்படிப்பட்ட அசுத்தங்கள் கொலைபாதகங்கள்லாம் அங்கே உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அஜித்னு யாரோ ஒருத்தரை சாகடிச்சாங்க பாருங்கள் போலீஸில், அதெல்லாம் இந்த கொலைபாதகம்லாம் அந்த விக்கிரகத்துக்குள்ளே இருக்கும். இப்போ கர்த்தர் இந்த 2 காரியத்தை விட்டு விலகி ஓட சொல்கிறார். ஏன்னா இந்த விக்கிரக ஆராதனை வந்துச்சுனாவே வேசித்தன ஆவி உள்ளே பூந்து வேலை செய்யும். இப்போ இவங்க என்ன பண்ண, யேசபேல் உள்ளே வந்துட்டா, அந்த தேசம் முழுக்க பாகால சிலையை நிறுத்தி வச்சுட்டா. அது தேவனுடைய தேசம், அது சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் சர்வ வல்லவர். அவரை விட்டுட்டு பாகாலைக்கு நேராக போகிறாங்க. இப்போ எலியா போய் ஜெபம் பண்ணுறார். எலியாவுக்குள்ள வார்த்தையின் வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையின் வல்லமை உள்ளே இருந்ததுனால பரிசுத்த ஆவியானவர் அக்னியாக இறங்கி வந்து கழுவினார். அந்த மாம்சத்தில் எரிச்சு போட்டார். உன் வீட்டில் ஜெபம் இல்லைன்னா அந்த விக்கிரக ஆராதனை செஞ்சியே அந்த சாபம் அப்படியே இங்கேயே அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கும். ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக சொல்கிறேன். எங்களுக்கு விழுந்து அந்த வீட்டெல்லாம் ஆட்சி தூக்கிட்டார் ஆண்டவர். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு நான் நடுத்தரில் கூட இருந்துட்டு போயிடுறேன். ஆனால் அந்த விக்கிரக ஆராதனை செய்த அந்த பொல்லாத காரியத்தை விட்டு என்னை கர்த்தர் பூர்ணமாக சுத்திகரிக்கிற தூக்கி எடுத்தார். நீ வீட்டுக்குள்ளே உட்காந்து நீ ஜெபிக்கலைன்னா நீ பண்ண விக்கிரகம் அவ்வளோ சீக்கிரம் போவாது, நாத்தம் பிடிச்சிது. அது அந்த மலம் விக்கிரகம் டாய்லெட். எவனா டாய்லெட்டை ஊற்று பார்ப்பானா? நீ அங்கே ரோட்டில் கிடக்கிற அந்த டாய்லெட்டை போய் நின்று ஊற்று பார்க்குறீங்கள, நாதாரித்தனமாக இல்லை உங்கள் நாதாரித்தனமாக இல்லை உங்களுக்கு. அதுக்கு போய் மனதை திரும்பி பார்க்குறீங்களே. சீரியல் லைட்லாம் போட்டு என்ன பண்ணுவோம், அப்படி டிங்கிள் டிங்கிள் எல்லாரும் இருப்பான். அது மகா பாபிலோனின் ஆவி. இப்போ எலியா ஜெபம் பண்ணுறாரு. வானத்திலிருந்து அக்கினி அப்படியே இறங்கி வந்து அந்த மாம்சத்தை பட்சித்தது. ஊமையான விக்கிரகத்துக்கு நேராக செலுத்தின அந்த மனதை சுத்திகரிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், என் தாயானவர். நீ உட்காந்து உன் பாவத்தை அறிக்கை செய்ய தான் உன் வீட்டுக்குள்ளே வந்து சமாதானம் பிறக்கும். இல்லை சமாதானம் வராது. எப்படி வரும் சமாதானம்? செத்து போனவனை தீக்காந்து ஃபோட்டோ வச்சுட்டு இவர் இங்கே தான் கனவுல வராரு. அப்படியே குழந்தை வந்துச்சுன்னா செத்து போன எங்கள் அப்பா தான் இவர், அவனை வெட்டி அவனை எவ்வளோ சொன்னாலும் அவன் புத்தியில் ஏற மாட்டேங்குது. அம்மா செத்து போயிருக்கோம், எங்கள் அம்மா இந்த வேப்ப மரத்தில் தான் இருக்குது, அங்கே போய் நிற்பான். கொடுமை காரணங்க இவனுங்க. நல்லா கவனிங்க. அப்போ எலியா ஜெபம் பண்ணும் போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பட்சித்ததே. நான் சொல்கிறது ரொம்ப சீரியஸ். எந்தெந்த வீட்டுக்குள்ளே விக்கிரக ஆரணிக்குதோ அங்கே நீ டெய்லி ஜெபம் பண்ணணும். ஒரு நாள் உனக்கு சோர்வில் பத்துட்டுனா கூட அந்த ஆவிகள் வந்து உனக்குள்ளே வீட்டு விட்டு வெளியே போயிடும், சுத்திகரிச்சிடுவார். நீ ஜெபம் பண்ண உன் வீடு சுத்திகரிக்கப்பட்டுரும். நீ ஜெபிக்காம பிதாவை நோக்கி தேவ சமூகத்துக்கு போய் நிற்காம, இயேசு கிறிஸ்துவை போல அவர் எங்கள் அப்பான்னு போய் நிற்காம நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்து போயிருந்தனா உள்ள பூந்து தாண்டவம் ஆடுவான். மாமியார் மருமக, கணவன் மனைவி பிரச்சனை ஏன் வருதுன்னே தெரியாது. சந்தேகத்தின் ஆவியை உச்சி தூண்டுவான். இல்லை உன்னை விபச்சாரத்தில் தள்ளுவான். வீட்டுக்காரர் இருக்கும்போது துரோகம் செய்வ. இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் அந்த ஆவிகள் தான். உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்கள் முற்பிதாக்கள் செஞ்ச ஆவியெல்லாம் உள்ளே வந்து விக்கிரகெல்லாம் உள்ளே வந்து உன்னை வேஷத்தனம் பண்ண வச்சு தூண்டி விட்டுனே இருக்கும். நல்லா கவனிங்க. இப்போ எலியா ஜெபம் பண்ணுறாரு. எலியாவுடைய ஜெபம் அந்த தேசத்தையே சுத்திகரிச்சது. அக்கினி சுத்திகரிச்சிடும். உன் வீட்டில் நீ பண்ணுற ஜெபம் தான் உன் வம்சத்தை பாதுகாக்கிற பாதுகாப்பு. உன் பிள்ளைங்க நல்லா இருக்காது. நீ நினைக்கலாம் உன் பிள்ளைங்க அடங்காது. இல்லை நாங்களாம் ரொம்ப பெரிய நீதிமான், ஒரு நீதிகள் எல்லாம் சாக்கடை. ஏசப்பா ரத்தத்தில் நம்ம நிற்கிறோம். உன் வீட்டில் ஜபம் இல்லைன்னா அது அங்கேயே சுற்றினே இருக்கும்.
நீ என்ன பண்ணுவ, சக்குன்னு எங்கேயோ மைண்டை வச்சுருவா. இவன் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுருவானா, என் மாமன் எதனா எனக்கு பண்ணுருவானான்னு அப்படி உள்ளே வைப்பேன். உள்ளே வந்து உக்காந்துருவான். அவன் போவே மாட்டான். மறுபடியும் அக்கினியில் அனலில் தூக்கமெல்லாம் பஞ்சாக ஒன்றும் பசியெல்லாம் பறந்து ஓடிடணும். மாம்சம் ஒன்று அடிமைப்பட்டிக்கினே இருக்கும். நான் சீரியஸாக சொல்கிறேன். இந்த ஊரில் இருக்கிறவன் பண்ணுற விக்கிரக ஆராதனை ஒவ்வொரு வீட்டு மேலேயும் வரும். இதெல்லாம் கேட்டு ஆமேன்னு தலையை கொடுத்துட்டேன்னா அது மலை ஆண்டவர். பச்சை சொல்லுவேன்னா அது மலை ஆண்டவரே. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா பச்சையாக பேசிடுவேன். கர்த்தர் என்னை பாதுகாப்பாராக. இப்போ எலியாவின் ஜபத்தை கேட்டு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அந்த பலிபீடத்தை பட்சித்து எடுத்தாரே, அந்த அக்கினி உன் வீட்டுக்குள்ளே வர வேண்டும். எடுத்து வாசிப்பாக்கலாம் அந்த வசனத்தை. 1 ராஜாக்களின் புத்தகம் 18. 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம். சரி, இப்போ நான் யாருக்காக பேசுகிறேன்? எத்தனை பேர் எனக்காக தான் ஆண்டவர் பேசுகிறேன்னு சொல்கிறீங்க? ஆமேன்னு சொல்கிறீங்களா? இந்த ஊரில் இருக்கிற சாபம் உங்கள் வீட்டு மேலே வராது. பரிசுத்த ஆவியானவர் பறந்து காக்கிற பட்சியை போல உங்களை காக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நமக்கு நேரம் இல்லாதனால 36 வாசி வேகமா. அந்திபலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாக எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலில் நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய எதின்படி செய்கிறேன். சொல்லுங்க, எதின்படி செய்கிறேன். என் தேவனுடைய வார்த்தை. அப்பா, தேவன் பேசுகிறவர். இந்த வேதம் தேவனுடைய வார்த்தை. எல்லாம் கவனிக்கிறீங்களா? என்ன வார்த்தை? தேவனுடைய உங்க வார்த்தை. எலியாவுக்குள்ள வார்த்தை. அவன் ஒரு ஜப வீரனாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். இந்த வார்த்தையை வாங்குறதுக்கு நல்ல கவனி. நீ வார்த்தையை கேட்க வந்தனாவே பிரச்சனை. இந்த வார்த்தையை வாங்குறதுக்கு மோசே மலை மேல போய் நிற்கிறாரு. எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாம் என்ன பார், மோசே தேவனுடைய வார்த்தையை வாங்குவதற்காக சீனாய் மலையில போய் நிற்கிறாரு. யோசுவா கூட்டின்னு மேலே போறாரு. தேவனுடைய வார்த்தையை வாங்க போகிறேன். கர்த்தர் கூப்பிடுறார், வா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மலையடி வரத்தில் இருக்கிறாங்க. போயிட்டு 40 நாள் ஆயிடுச்சு. கீழே இருந்தவனுங்க என்ன சொல்லிட்டானுங்கன்னா, மலை மேலே போன மோசேக்கு என்ன ஆச்சோ தெரில, எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி நாங்கள் எகிப்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முரட்டாட்டம் பண்ணி எகிப்துக்கு போகிறதுக்கு பிளான் போட்டோம். பிளான் போட்டதும் ஆரோனும் ஊரும் தவிக்கிறாங்க. இப்போ ஆரோனையே கொல்ல பார்க்குறாங்க, ஆரோனையே சாகடிக்க பார்க்குறாங்க. இப்போ ஆரோன் என்ன பண்ணிட்டானா, வேறு வழி இல்லாமல் சரி எத்தனாங்கடா உங்கள் பொண்ணெல்லாம் கொடுங்கடா, உங்களுக்கு தெய்வத்தை நான் உண்டு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவர் பொன் கன்றுக்குட்டியை செஞ்சு வச்சுட்டு பலி செலுத்தி விக்கிரகாரனை பண்ணுறானுங்க. 40வது நாள் மோசேவை யோசுவா இறங்கி வராங்க. சத்தம் பயங்கரமாக விண்ண பழக்குது. மலை மேலே இருக்கிற மோசேக்கு யோசுவாவுக்கு கேட்டுருச்சு. கேட்ட உடனே யோசுவா அலறாரு, ஐயா என்ன இது பாளையத்தில் ஏதோ யுத்தம் நடக்குதா தெரியலையே, எவ்வளோ சத்தம் வருது. மோசே சொல்கிறாரு, ஏதோ எதிரி படம் வந்துருச்சு, எதிரி படைகள் வந்து நம்முடைய ஜனங்களை அழிக்க வந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு யோசுவா அலறாரு. இப்போ மோசே சொல்றாரு, யோசுவா நீ அலறாதடா, அது யுத்த சத்தம் அல்லடா, பாட்டு கச்சேரிடா. என்ன கச்சேரி? எப்பா நான் சும்மாலாம் சொல்லலை. எங்கே எல்லாம் விக்கிரக ஆராதனை நடக்குதோ அங்கே விபச்சாரம் நடக்கும். பாட்டு கச்சேரி, சினிமா பாட்டு போட்டு சினிமா போட்டு கூத்தாடின்னு பாட்டு கச்சேரி வைப்பானுங்க. நீங்கள் இந்த வேதத்தை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் எடுத்துன்னு போனாலும் அப்படியே வேதம் சத்தியம். இது யுத்த சத்தம் இல்லை யோசுவா, பாட்டு கச்சேரி. இது முரளின்ற ஒரு தெய்வத்தை பாட்டு கச்சேரியில் பாடினாங்க. ஒரு 10 மணிக்கு வர அவர் பேர் முரளி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொண்ணு பாடிங்குது. அடா படுபாவீங்களா, இயேசுவின் நாமத்தில் இந்த சாபம் இந்த ஊரை விட்டு வெளியே போவதாக. அவர் சொல்கிறாரு, இவனுங்க நல்லா விக்கிரக ஆராதனையில் இந்த பாகால் அஸ்தரோத் இந்த தோப்பு விக்கிரகம் வந்துச்சு. என்ன பண்ணுன்னா, கவனிங்க, நல்லா படையல் போட்டு நல்லா மாம்ச பெருந்தீனியை போட்டுட்டு நல்ல ஒயின் நல்ல இந்த போதையை அந்த படையலில் போட்டு படைச்சிட்டு அந்த விக்கிரகாரனை அந்த பாகாலுக்கு அந்த விக்கிரகாரனை செய்துட்டு நைட்டெல்லாம் விபச்சாரம் பண்ணுவானுங்க. இதுதான் விக்கிரக ஆராதனை நோக்கம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, நல்ல தலை நிறைய பூ வச்சுக்கின்னு நல்லா காது முழுக்க அங்கே உடம்பை குத்தி நல்லா கவனிங்க. அந்த விக்கிரக ஆராதனையில் மிக முக்கியமான ஒன்று, உடம்பை குத்தி அங்கே நகை அணியிறது. இந்த காலில் கொலுசு போட்டுக்கணும். இவங்கெல்லாம் பார்த்தோன்னா தேவரடியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் இவங்க?
இந்த தேவரடியார்கள் தான் கொலுசு போட்டுக்கின்னு சல் சல் சல்னு, அதாவது ஐம்புலன்களையும் தாம் பக்கம் இழுக்கணும். ஐம்புலன்களையும் மெய் என்பது ஆண் பெண், அந்த இச்சை, மெய் வாய் கண் மூக்கு செவி என்கின்ற ஐம்புலனும் ஃபுல் பவர் கண்ட்ரோலில் வந்துடும். விக்கிரக ஆராதனைக்கு போனீங்கன்னா சில குடும்பங்களில் பார்த்தோன்னா இதெல்லாம் எங்களுக்கு எங்கள் வம்சத்துக்கு நாங்கள் பண்ணுறது இதுன்னு சொல்லிட்டு ஒரு சில சடங்குலாம் இருக்கும். இது இன்னி கூட பார்த்தா குழந்தைங்களுக்கு தாயத்து கட்டுறேன். நம்ம சர்ச்சில் கூட ஏதோ ஒரு குழந்தைங்க நான் பார்த்தேன், அருணா கையில் தான் பெல்ல இருந்துச்சு. இதெல்லாம் வெட்டி எப்படி அந்த குழந்தை உயிர் பழைக்கும்னு நான் கேட்குறேன். எப்படி அந்த குழந்தை உயிர் பழைக்கும்? கவனிங்க, இந்த விக்கிரகாரன் என்ன செய்வாங்கன்னா, விக்கிரகாரனை என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டெல்லாம் என்ன பண்ண, விபச்சார ஆபாசத்தில் விக்கிரகாரனை முடிச்சிட்டாலே நைட்டு முழுக்க விடிய விடிய விபச்சாரம் நடக்கும். அதுதான் சொல்லிட்டேன், இந்த விபச்சாரமும் விக்கிரகாரனும் ஒன்றா தான் இருக்கும், பிரிஞ்சுலாம் இருக்காது. இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த தேவரடியார்கள் என்பவர்கள் தோப்பு விக்கிரகத்தினுடைய நேர்ந்து கொண்டவர்கள். அந்த பொண்ணை எடுத்துன்னு போயிட்டு இதுதான் உனக்கு சொல்லிட்டு அந்த வாலிபத்தில் போய் கொடுத்துருவாங்க. அந்த பொண்ணு வேசியாக இருப்பா. யாரெல்லாம் பாகால ஆராதிக்க வர்றாங்களோ அந்த இரவில் எந்த ஒரு உடன்படிக்கையும் கிடையாது, கணவன் மனைவியெல்லாம் கிடையாது, யார் வேணாலும் இதை சொல்ல அருவருப்பாக இருக்கும். இன்னும் அமலேக்கியர்களுடைய ஆராதனை அந்த விக்கிரகம்லாம் பார்த்தா இன்னும் கொடுமையாக இருக்கும். நைட்டு எல்லாம் விபச்சாரம் நடக்கும். அவங்க டான்ஸ் ஆடுவாங்க, உடம்பெல்லாம் வந்து அசிங்கமாக துணியை பண்ணு, அதாவது நிர்வாணமாய் குதித்து ஆடுவார்கள். அந்த கொலுசு சத்தம், அந்த சலங்கை ஒளி, அந்த அந்த பூ வாசம், அந்த அந்த அவர்களுடைய அந்த அந்த ஷேக் பண்ணுவாங்க, இந்த உடலை ஷேக் பண்ணுற அந்த விபச்சாரம், அந்த ஐம்புலன்களையும் பார்க்குறவன் அப்படியே பூச்சி வெளிச்சு அங்கே உட்கார வச்சிடும். இது எல்லா காலத்திலையும் பல்வேறு விதங்களில் இந்த காரியங்கள் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா விக்கிரகாரனை பாட்டு நைட்லாம் கூத்து வைப்பான். யாரெல்லாம் பாட்டு கச்சேரிக்கு போனன்னு மட்டும் கையை தூக்கிட்டு இன்றைக்கி ஏசப்பா உன் பாவத்தை கைவிடலாம் சாபம் நித்தியத்துக்கும் கூட வரும். இன்றைக்கி யாரெல்லாம் பாட்டு கச்சேரி போனீங்க கையை தூக்க பார்க்கலாம். அவ்வளோ பரிசுத்தவான்களா? யாருமே பாட்டு கச்சேரிக்கு போகலன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த சிலை யாருமே பார்க்கல. கவுனி, இந்த நேர்ந்து விட்டுருவாங்க பாருங்க, அந்த குடும்பத்தை விட்டு அந்த சாபம் போகாது. அந்த பிள்ளைங்களோ இல்லை அந்த வாழ்க்கையெல்லாம் பார்த்தோன்னா சீக்கிரமாக விதவி ஆகிட்டு வேசி ஆக்கிடுவோம். அந்த ஆவி என்ன பண்ணும், சீக்கிரமாக விதவி ஆக்கிட்டு வேசி ஆக்கி விட்டுரும். இவர்களே நான் இவர்களே மோசே மேல் இது மட்டும் வாசிங்க. யாத்திராகமத்தில் 32ஆம் அதிகாரத்தில் 17 வாசி பார்க்கலாம். ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு மோசே, அது ஜெயதோனியாகிய சத்தமும் அல்ல, அபஜெயதோனியாகிய சத்தமும் அல்ல, பாட்டு கச்சேரி நடக்குதுடா புண்ணா, பாட்டு கச்சேரி நடக்குதுடா, ஏய் பாட்டு கச்சேரி நடக்குது. எவ்வளோ பாட்டு கச்சேரி போனீங்களா? யார் பாட்டு கச்சேரிக்கு போன தெரியல எனக்கு. பாட்டு கச்சேரிக்கு போன உன் வாழ்க்கை வந்து வேசி தான். உன் பொண்டாட்டி வேசியாக போயிடுவா, உன் வீட்டுக்காரன் செத்துட்டு நீ வேசியாக போயிடுவ. ஆனால் இன்னைக்கு நான் இதை பண்ணேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு கையை தூக்கிட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர், உன் தாயானவர் உன்னை அப்படியே கழுவி உன்னை சுத்திகரிச்சு அப்படியே அந்த சிலையை போட்டு வடித்து வச்சுருப்பானுங்க. அதை அப்படியே உத்து பார்த்துட்டு திருட்டுத்தனமாக ஒரு பார்க்கறதுக்கு என்னத்தை அதை பார்க்குற. இந்த பாகாலின் சிலையை யெகூ என்ன தெரியுமா செய்தார்? இதுக்கு நான் வரேன். இவங்க என்ன செய்வாங்கன்னா, விக்கிரகாராதனை பண்ணிட்டாலே இப்போ நிறைய பேர் நான் கோயிலுக்கு போகிறேன், நான் நேர்ந்து விட்டுக்குன்னு கால்நடையாக நான் போகிறேன், நான் திருப்பதிக்கு போகிறேன், நான் மருவத்தூருக்கு போகிறேன். ஒவ்வொரு விக்கிரகத்துக்கும் ஒரு ஸ்பிரிட் வேலை செய்யும். இதெல்லாம் ஏகப்பட்ட விஷயம் உள்ள இருக்கு. யெகூ என்ன செஞ்சா தெரியுமா? யெகூ இஸ்ரவேலுக்கு ராஜாவாயிட்ட பிற்பாடு அந்த தேசத்தில் இருக்கிற பாகாலின் சிலையெல்லாம் தகர்த்து தூர்த்து போட்டு வெட்டி வீழ்த்திட்டு அதை டாய்லெட் ஆக்கிட்டார், மலஜலாதிக்கிற இடமா மாற்றிட்டார். அதான் சொல்லிட்டு விக்கிரகமெல்லாம் மலத்தை நின்று ரசிப்பியா, மலத்தை நின்று பாப்பியா நீ? 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 27 வாசி. அவர் என்ன பண்ணார், யெகூ என்ன பண்ணார் பாருங்க. 1 ராஜாக்கள் 10:27 வாசி. எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்களை போலவும் 2 ராஜாக்கள் 10:27 2 ராஜாக்கள் 10:27 பாகாலின் சிலையை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல மலஜலாதிக்கிற இடமா. மலஜலாதிக்கிறனா டாய்லெட் போற டாய்லெட். விக்கிரகம் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குது?
டாய்லெட், உன் டாய்லெட்டை ஊற்று பார்ப்பியா? கவனிங்க, இப்போ நீங்கள் போகிறீங்க, தெருவில் போகிறீங்க, ரோட்லேயே என்ன பண்ண விக்கிரக சிலையெல்லாம் வச்சுட்டு, அப்புறம் அந்த இதெல்லாம் இருக்கும், இது இப்போ அந்த படங்கள்லாம் வச்சுட்டு லைட்லாம் அப்படியே எரிகிற மாதிரி அப்படியே சுற்றி சுற்றி வர மாதிரி, அது மகா பாபிலோன். இது மகா பாபிலோனுடைய ஆவி. யாரெல்லாம் அதுக்கெல்லாம் போயிட்டு பண்ணி அதெல்லாம் மலம். நீ போயிட்டு அப்படியே சிங்காரிச்சு நீயே போயிட்டு காசை பையன் காசை போயிட்டு மண்ணை எவ்வளோ ஒரு பட்னியில் கிடக்கிறான், அவனுக்கு சோறு கொஞ்சம் புண்ணியமாக இருக்கும் உனக்கு. விக்கிரகம் என்பது மலம். யாரெல்லாம் உங்கள் வீட்டில் விக்கிரக ஆரணா பண்ணல சாக்கடை, அது என்னது, அது செப்டிக் டேங்கில் இருக்கக்கூடிய சாக்கடை தான் உன் வீட்டுக்குள்ளே இருக்குது. எப்படி நல்லா இருப்ப? எப்படி நீ நல்லா இருப்பேன்னு நான் கேட்குறேன். அது மலை ஜல்லாதிக்கிற இடம். சரி, இவர் என்ன பண்ண, விக்கிரகம்லாம் முடிச்சிட்டானுங்க, முடிச்சுட்டு பாட்டு கச்சேரி வச்சுக்கிறானுங்க. அந்த பாட்டு கச்சேரியில் தெய்வம் வந்து முரளி தெய்வம். அந்த தெய்வத்தை ஒரு அக்கா பாட்டு பாடிங்குது, அதை என் காது கேட்டுருச்சு, மோசைக்கு கேட்டுருச்சு பாட்டு கச்சேரி. எவனோ ஒருத்தர் தலைவன் ஆக்கிட்டு நீ எங்களை கூட்டின்னு போடான்னு. எனக்கு நான் பயந்துட்டேன். ஆண்டவரே, இயேசுராஜா நாமத்தில் இந்த ஊர் மேலே சாபம் வெளியே போவதாக, என் கர்த்தர் நல்லவர். அதான் நீ பேசின்னு இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நோக்கம், கான்செப்ட் வந்து இந்த விக்கிரக ஆற நோக்கம் வந்து அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி. அதனால் யாரெல்லாம் பிள்ளைங்க வந்து அடங்க மாட்டேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ யாருக்கு சொல்கிறது எனக்கு புரியலையா? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தாய். அவர் நம்மளை தேற்றி நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை இயேசு ராஜா போல மாற்றி மறுரூபப்படுத்துகிறவர். அதுதான் பேசுகிறார். அவர் அக்கினியாக இறங்கி வந்து எலியாவினுடைய ஜபத்தை கேட்டு அந்த அக்கினி இறங்கி வந்து அந்த மாம்சத்தை பட்சித்தது. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க எத்தனை பேர் நிர்வாணமாக இருந்தாங்க, மொத்த பேர் நிர்வாணியாக இருந்தானுங்க அன்றைக்கி. அங்கே வாசிப்பாக்கலாம், 25 வாசிப்பாக்கலாம். ஜனங்கள் தங்கள் யாத்திராகமம் 32:25 ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை மோசே கண்டு விபச்சாரம் நடந்தது. எல்லாம் கவனிக்கிறீங்களா? இப்போ நைட்லலாம் என்ன பண்ணுவோன்னா கூத்தாடுவாங்க பார்த்தீங்களா? விக்கிரகாரனை முடிச்சு உடனே என்ன பண்ண கூத்து வைப்பாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டில் சாவு வந்துச்சுன்னா கூத்து வைப்பான். அப்படிலாம் நைட்லாம் படம் போட்டு வைப்பான். சிவராத்திரி வந்துச்சு, நைட்டில் கண்ணு முடிக்கணும்னு சொல்லிட்டு 4 படம் 3 படம் உள்ளே போட்டு கண்ணு முடிக்க வைப்பானுங்க. இது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, இந்த விக்கிரகம் இந்த நைட்டில் கூத்தல, அந்த கூத்தில் பப்புன்னு என்ன செய்வானா, அசிங்கமாக பேசுவான். நம்ம ஆளுக்கு தூக்கமே வராது. அவன் பேசுகிற அந்த காமெடியை வச்சு நம்ம ஊர் இப்போ சினிமாவில் ஒரு பப்புன்னு ஒருத்தங்கிறான். யார் அவன்? கேவலமான அந்த சந்தானம் ஒரு நாய். அவனெல்லாம் அப்படி தான் திட்டணும். கேவலமாக பேசுவான் பொம்பளைங்களை வச்சு. அதெல்லாம் பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. அன்றைக்கி என்ன பண்ணால் கூத்தாடுவான். நைட்டில் வந்து என்ன பண்ணுவோன்னா, நைட்டெல்லாம் இந்த விக்கிரகாரம் பண்ணிட்டு நைட்டெல்லாம் விபச்சாரம் செய்யும். இந்த விபச்சார ஆவி என்ன செய்யணும், நைட்டெல்லாம் விடிய 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 அங்கே டீலாம் விற்பாங்க, சுக்கு காப்பிலாம் விற்பாங்க, அப்புறம் தின்றதுக்கு நிறைய விற்பாங்க. அது வாங்கி தின்னுக்கின்னு வயிற்ற பெருக்கிக்கின்னு நல்லா கொஞ்சம் பார்த்துக்கின்னு உட்காந்துக்கின்னு அப்படியே கலிகூர்ந்துன்னு விபச்சார ஆவியில். இந்த நிர்வாணம் நீ எங்கே ஒன்றா பாரு, விக்கிரகாரனை பண்ணுற இடத்துல நான் சொல்கிறது உண்மையா பொய்யா? நைட்டெல்லாம் அசிங்கமாக அவன் பேசுவான். டபுள் மீனிங்கில் பேசி, இப்போல்லாம் டபுள் மீனிங்லாம் கிடையாது, சிங்கிள் மீனிங், ஸ்ட்ரெயிட் மீனிங்கு. அசிங்கமாக பேசி, அதுதான் இன்னைக்கு சினிமா. யார் யாரெல்லாம் சினிமா பார்க்குறையோ அது விக்கிரக ஆராதனை உனக்குள்ள இருக்குது. அது வேசித்தன ஆவியை வெளிப்படுத்துகிறது. சினிமா மோகத்தை நம்மளால் ஸ்டேட்டஸ் போடுறத பார்க்கணுமே. காதல் பொத்து தான் வீட்டுக்காரங்க அறிவியல் உங்களுக்கு வருது, எனக்கு ஆத்திரம். உன் தான் வீட்டுக்காரங்க எங்கேருந்து உனக்கு கொழுப்பு அப்படியே அடாடியாக இருக்குதா? அவங்க போகிற ஸ்டேட்டஸை பார்க்கணுமே. அப்படியே காதல் அப்படியே மலருகிறது. எவனை பார்த்து காதல் மலருது உனக்கு? அறிவில்லை உனக்கு, அறிவு கட்ட தனமாக இல்லை. அது சுத்திகரிக்கப்படல. பரிசுத்த ஆவியானவர் துடிக்கிறார். உனக்கு என்ன மயிறு ஸ்டேட்டஸ், சினிமா ஸ்டேட்டஸ் போடுற? நைட்டெல்லாம் உட்காந்து கூத்தாடுவான், விடிய விடிய கூத்து பார்ப்பான், பாட்டு கச்சேரி வைப்பான். இப்போ பாட்டு கச்சேரி அவன் பாடுவான், கூத்து பாட்டை. அப்படியே பிள்ளைங்கிட்ட வந்து பழிவாங்க. நீ பண்ண எல்லாம் பிள்ளைங்கிட்ட வந்து உன் வீட்டில் ஜபத்தை கொண்டு வரதான் பரிசுத்த ஆவியானவர். உன்னை தூக்கி நிறுத்தி உன் தலையை உயர்த்துவதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறார். உன்னை தாளாட்டுறதுக்காக, உன்னை இடுப்பில் வச்சு சீராட்டுறதுக்காக, உன் மனசுக்குள்ள மனமகிழ்ச்சியை கொடுப்பதற்காக வர்றார். நீ இதயத்தை கடினப்படுத்திக்கின்னு சினிமா ஸ்டேட்டஸை போட்டுக்கின்னு இதில் இதில் பயங்கர குடும்பம். சினிமாவை விட ஒரு கேவலமான ஒரு பயங்கரமானது என்ன தெரியுமா? இந்த கருத்து சொல்லுவானுங்க.
அதாவது வந்து அஞ்ஞானிகள் தங்களுடைய கருத்தை சொல்லுவாங்க. இன்றைக்கு உன்னை தூஷிக்கிற ஜனங்கள் எல்லாம் ஒரு நாள் உன் பின்னாடி வருவார்கள் அப்படின்னு எவனோ ஒருத்தர் வசனம் போட்டிருக்க மாட்டான், எவனோ ஒருத்தர் கருத்து போட்டிருப்பான். அந்த கருத்து பார்க்குறதுக்கு அப்படியே பயங்கரமாக இருக்கும். அதை எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறது. விக்கிரக ஆராதனையை விட கொடூரம் அந்த சாக்கடை புத்தியெல்லாம் எடுத்து, நாங்கள்லாம் அவ்வளோ நல்லவங்க, என்னை வெறுத்தவர்கள் எல்லாம் ஒரு நாள் என் முன்னாடி நிற்பாங்க, இன்னைக்கு உன் அருமை தெரியாது, நாளைக்கு உன் அருமை புரியும், இப்படியெல்லாம் பேசி 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 அந்த 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 டயலாகுங்க, அந்த டயலாகுங்கெல்லாம் எடுத்து அதுக்கு என்னென்னு சொல்ல தெரியல எனக்கு. அது உலக ரீதியான கருத்துக்கள், அஞ்ஞானிகளுடைய கருத்துக்களை எடுத்து அதில் மயங்கி அதில் மனதை செலுத்தி அதை எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறது. இதெல்லாம் எப்படிப்பட்ட வஞ்சக ஆவிகள்! இதெல்லாம் இன்றைக்கி எரிகிறதுக்காக தான் கர்த்தர் இன்றைக்கி பேசி கொண்டிருக்கிறார். பாட்டு கச்சேரி இப்போ இல்லைங்க, என்றைக்கு இன்னும் ஒரு 100 வருஷம் ஏசப்பா இந்த உலகத்தை கொடுப்பாரு அப்படின்னா அன்றைக்கும் விக்கிரகாரனை பண்ணிட்டு பாட்டு கச்சேரி வைப்பான், அன்றைக்கி அவுத்து போட்டு ஆடுவான், எல்லாம் நின்று பார்த்துன்னு இருப்பான். நிர்வாணத்தை மோசே சொல்லிட்டாரு, எவன் எல்லாம் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறீங்களோ போய் வெட்டுங்கடான்னாரு. லேவி கோத்திரம் மாத்திரம் என்ன பண்ணுச்சுன்னா, மோசேயின் பக்கத்தில் வந்து நின்றுக்குன்னு கத்தியை எடுத்துட்டு பட்டயத்தை எடுத்துன்னு எவன் எல்லாம் பாட்டு கச்சேரியில் பாட்டு பாடினானோ மொத்த பேர் தலையை வெட்டிட்டு கர்த்தருக்காக நின்றார்கள். கர்த்தர் லேவியர்களை தெரிந்து கொண்டார். ஆமேனா? இன்றைக்கி தெரியாது, இன்னைக்கு நான் பேசுகிறது உங்களுக்கு வலிக்கலாம். ஒரு ஊழியக்காரன் பேசினா உங்கள் மனசு விழிக்கணும். உங்கள் நல்லதுக்காக பேசி கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் கணக்கு கொடுத்தாகணும். நீங்கள் பாட்டு கச்சேரி போய் பார்த்துட்டு எப்படி உங்கள் சபையில் வந்து உட்கார முடியுது? உன் குடும்பம் திடீர்னு வரும். அதை பாருங்க, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். அவனுக்கு சகாயமே கிடையாது, அவனுக்கு வந்து ஒரு தயவே இருக்காது, திடீர்னு சாவான். அவனுக்கு கொடுத்த சான்ஸ் எல்லாம் போயிடும். அவனுக்கு சான்ஸ் கொடுத்துனே இருப்பார். இல்லை கவனி, சான்ஸ் கொடுத்துனே இருப்பார். டேய் மனம் திரும்பு, நான் உங்களை இரக்கமாக இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் வந்து பேசிக்கினே இருப்பார், நான் உங்களை இரக்கமாக இருக்கிறேன், இன்றைக்கி மனம் திரும்பிடு, உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உன் குடும்பம் தேவனுடைய குடும்பம், ஜபம் பண்ணு, உன் வீட்டில் ஜபம் பண்ணு, குடும்ப ஜபம் பண்ணு, உன் பிள்ளைங்க உன் குடும்பம்லாம் எப்படி சிதையக்கூடாது. அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த விடிய இந்த பாவத்தெல்லாம் பண்ணிவிட்டு அந்த கிருமி இன்ஃபெக்ஷன் ஆகும் இல்லையா, மஞ்சள் தண்ணியை எடுத்து என்ன பண்ணுவானுங்கன்னா மேலே ஒத்த ஊற்றிக்கின்னு அவன் வீட்டுக்கு போயிடுவான். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அதாவது வேத ஆராய்ச்சிக்குள்ளே நீங்கள் போயிட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, பைபிள் காலேஜெலாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த கருமத்தை எல்லாம் இவனுக்கு பண்ண இந்த கருமத்தை எல்லாம் எடுத்து தெளிவாக இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் பைபிள் புரியும். இதெல்லாம் புரியணும் உங்களுக்கு. இதெல்லாம் நான் பல ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். இந்த இது அதனுடைய பேஸில் தான் பேசி கொண்டிருக்கிறேன். இப்போ நான் சொல்கிறது கவனிங்க. மோசே மேலேருந்து வர்றதுக்குள்ளே என்ன கச்சேரி நடந்தது சொல்லுங்கள்? என்ன கச்சேரி நடந்துச்சு? பாட்டு கச்சேரி. இப்போ என்ன பண்ணால், பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருப்பார்னா நீ என்ன பண்ணால் பட்டயத்தை எடுத்து, ஆவியின் பட்டயம் வசன பட்டயத்தை எடுத்துன்னு அந்த உறவையே வெட்டிடணும். அப்படி இருந்துச்சுன்னா நீ நல்லா இருப்ப, உன் குடும்பம் நல்லாயிருக்கும். இல்லைனா நீ அழுதுன்னு தான் இருக்கணும். தேவனை மகிமைப்படுத்து, அது மலம். ஆமேனா? இப்போ நீங்கள் நல்லா ஃப்ரீ ஆகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் விக்கிரகத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஆமேனா? அது மலம், அதையும் பார்க்கணும். கம்முன்னு உங்கள் வேலையை பார்த்துன்னு போய் நேருங்க. அதை பார்த்தீங்கன்னா வசனம் உங்களுக்கு சாட்சி அது ஒன்றுமே இல்லை இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுருக்கா, அப்படியே அந்த மூஞ்செல்லாம் உங்கள் முன்னாடி வந்து, ஐயோ அந்த ஆத்தா எவ்வளோ அழகாக இருந்தா, இயேசுராஜா மட்டுமே அழகு. ஆமேனா? உன் தொண்டையில் கத்தி வச்சு கர்த்தரை அறுத்து போட்டுருவார். ஐயோ அந்த ஆத்தா எவ்வளோ அழகா. எந்த ஆத்தா? நான் வரைகிற படத்தில் ஆத்தா வந்துடுவாளா? அறிவு வேணாம் உனக்கு. ஏன்னா அறிவு வேணாம் உனக்கு. நீயே நீயே மிதிச்சு கீழே போட்டு மிதித்த மண்ணை எடுத்து அதை உருவாக்கி சாமின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு போயிட்டு நைட்டெல்லாம் கூத்தாடி அந்த கச்சேரியில் போயிட்டு வாயை பொழந்துக்குன்னு, இன்னொருத்தன் பொண்டாட்டியை பார்த்துக்கின்னு, இன்னொருத்தன் வீட்டுக்காரனை எட்டி பார்த்துக்கின்னு, இதெல்லாம் என்னது? இது தேவனுக்கு தேவை குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு உத்தமம். உன் பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி எங்கே போய் தெரியுமா உனக்கு? எத்தனை பேருக்கு உன் பிள்ளை எங்கேறான்னு தெரியும் உனக்கு? எத்தனை பிள்ளைங்க வந்து பாட்டு கச்சேரிக்கு போனாங்க? கையை தூக்கு. ஓய், பாட்டு கச்சேரிக்கு போனலாம் கையை தூக்கிட்டுனா தப்பிச்சேன்னு சொல்லிட்டேன். பாட்டு கச்சேரிக்கு போனலாம் கையை தூக்குன்றேன்.
இன்னைக்கு கழுவிடுவார் அப்படின்னு பேசினுக்கிறேன். இப்போ கழுவிடுவார். இந்த ஆகான் பாபிலோனிய சால்வையையும் பொன் பாலத்தையும் அந்த வெள்ளி 200 சேக்கல் வெள்ளி எடுத்துக்கணும். சபைக்கு இப்படி அறிக்கை பண்ணுறான்னாரு. அறிக்கை பண்ணால் அச்சு காலி பண்ணி சபையை பரிசுத்தப்படுத்தினார். நீ கண்ட இடத்துல போய் மேய்ஞ்சிட்டு வந்து உள்ளே வந்து உட்காந்தனா எப்படி அது? என்ன அது? எப்படி ஆகிலும் இந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படணும். ஆமேனா? ஆண்டவரே, இந்த சாபமெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே வேணாம் ஆண்டவரே. ஆமேனா? அவன் பிள்ளைங்களை கை வச்சிருவார். நான் சொல்ல புரியுது? அவன் பிள்ளைங்களை கை வைப்பார் கர்த்தர் கரெக்டாக. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ என் பிள்ளைக்கு ஏன் வலிப்பு வருது தெரியலையே, என் பிள்ளை ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஆச்சு தெரியலையேன்னு புலம்புவேன். உன் மூளையை வச்சு டாக்டர் சொல்லுவார், இது இதனால் ஆச்சுமா, இது இதனால் ஆச்சுப்பா அப்படின்னு சொன்னதும் நீ என்ன பண்ண, அங்கே போய் மூளையை வச்சு உட்காந்துருப்ப. உன் கையை கர்த்தனை திரும்ப மாட்டேன். அப்போ கூட நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் மன திரும்ப மாட்டேன். நல்லா எச்சரிக்கை சொல்கிறத புரிஞ்சுக்க. எங்கே கை வைப்பார்னா உனக்கு அங்கே தான் வலிக்கும். உனக்கு உன் பிள்ளைகளை வச்சு தான் உனக்கு கை வலிக்கும். நான் ரொம்ப நீதிமான், என் பிள்ளைக்கு எப்படினாலும் போய் உட்காந்துருப்பேன். செஞ்ச பாவங்கள்லாம் உள்ளே வச்சுக்கணும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இவ்வளோ சாக்காடியும் இருந்துக்குன்னு ஏசப்பா ரத்தத்தை எடுத்துன்னு வந்து அப்படியே ரெடியாக நிற்கிறாரு கழுவுறதுக்கு. நீ கடினப்படுத்தி வச்சுன்னு உட்காந்துங்கிற. சரி, நான் விஷயம் சொல்லி முடிக்கிறேன். இப்போ எலியா என்ன பண்ணுறாருன்னா, வார்த்தையை உள்ளே வச்சுன்னு ஜெபம் பண்ணுறாரு. நீ என்ன பண்ண மாட்டேன்னா வார்த்தையெல்லாம் கேட்க மாட்டேன். நீ இப்போ என்ன பண்ணுவேன்னா, இப்போ தான் சர்ச்சைக்கே வந்திருப்ப, கையில் பைபிளை வச்சுக்கணும், அப்படியே பெருசாக பீத்திக்குவேன். நீ எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணாலும் அவனுக்கே ஒன்றும் சத்தியமே புரியல. எத்தனையோ ஊழியர்கள் ஒன்றும் தெரியாத உளறிக்கிறான். அமைதியாக வந்து உக்காந்துக்குன்னு தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்திக்கின்னு, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, எல்லோரும் ஆமென் சொன்னேன். என்ன இல்லை, நான் ஒன்றுமில்லைன்னு வந்துட்டு நின்றுட்டேன்னா கர்த்தரை பூர்ணமாக சுத்திகரிச்சிடுவார். நல்லா நடுங்குகிறேன். இந்த ஊரில் செஞ்ச இந்த பாவத்துக்கு நீ கையை தூக்கி அப்பா என் ஜனங்களை மன்னிங்கப்பான்னு நீ கேட்டுருந்தனா அந்த சாபம் உன் வீட்டுக்கு மேலே வராது. எவனோ தானே செய்கிறான், நாங்களே செய்யலேன்னு இருந்தனா அந்த சாபம் உன் வீட்டு மேலே வரும். உனக்கு சத்தியம் தெரியணும். அதுக்கு தான் பேசினுக்கிறேன். இப்போ எலியா போயிட்டு நிற்கிறாரு. என்னத்துக்கு? இந்த தேசத்தை சுத்திகரிங்க ஆண்டவரே. இவன் பாட்டு கச்சேரி பண்ணிக்கிறான், பாட்டு கச்சேரி பண்ணிக்கிறான். ஆண்டவரே நீ இறக்காம பாராட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு போய் நிற்கணும். அப்படி இல்லைன்னா அந்த சாபம் உன் வீட்டு மேலே வந்து நிற்கும். இப்போ எலியாவின் ஜபம், உன் வீட்டுக்குள்ளே ஜபம் இருக்குதா? பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஜெபிக்க தூண்டுறாரே. காலையில் 5 மணிக்காவது இந்த எழுந்துக்க, உன் வீட்டுக்குள்ள இருக்கிற சாபம் போகணும். நீ தேவனை நோக்கி கூப்பிடு. அன்பின் ஆவியானவர் உன்னை பலப்படுத்துகிறார், உன்னை எழுப்புகிறார். நீ என்ன பண்ணுற, எனக்கு உடம்புக்கு முடியல, லேட் நைட்டை நான் தூங்கினேன், நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன். எங்கேருந்து சாபம் போகும்? எடுத்து வாசி, அந்த வாசத்தை முடிக்கலாம், டைம் ஆயிடுச்சு. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிப்ப. வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். 37 வாசி. கர்த்தாவே, கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடி திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடமிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காத தண்ணீரையும் நக்கி போட்டது. எல்லா மாம்ச கிரியைகளையும் பரிசுத்த ஆவியின் எல்லாம் கையை தட்டி ஆமாம் கண்ணை மூடிக்க. நான் பண்ண விக்கிரக ஆராதனை, நான் பண்ண அசுத்தங்கள், நான் பண்ண அருவருப்புகள், நான் பண்ண வேசித்தனங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி இன்னைக்கு தாயானவர், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இதோ அன்பே உருவாயிருக்கிறவர், உன்னை தாளாட்டுகிறவர், உன்னை சீராட்டுகிறவர், உன்னை தோளில் வைத்து சுமக்கிறவர். அவர் தம்முடைய வசனத்தின் பாலை கொடுத்து உன்னை தேற்றுகிறவர். அவர் திடமான ஆகாரத்தை கொடுத்து உன்னை கிறிஸ்துவை போல மாற்றி பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உன்னை எல்லாவற்றையும் சுத்திகரிக்கிறார். உங்க வீடு சுத்தமாக்கப்படுகிறது. இனி ஜபத்தை விடாத. ஆமெனா? எல்லா மாம்சத்தையும் நக்கி பட்சித்து போட்டது, எல்லா விக்கிரக ஆராதனையும் பட்சித்து போட்டது. உன் பிள்ளைக்கு எங்கேயாவது பில்லை கில்லை கட்டி எங்கேயாதோ குழந்தைக்கு நான் பார்த்துட்டேன், எதுன்னு சட்டு ஞாபகம் வரல. பாருங்க எவ்வளோ திமிரு இல்லை. ஃபஸ்ட்டு பிள்ளை ஏன் செத்து தெரியுமா? இதுக்கெல்லாம் தான் எச்சரிக்கை. அதனால தான் இந்த பிள்ளையை கர்த்தரை காப்பாற்றினார். இதெல்லாம் மைண்டில் வச்சுக்க. இதெல்லாம் அருவருப்பு, அருவருப்பு, அருவருப்பு. இந்த அருவருப்பிலிருந்து விடுதலை ஆக வேண்டும். ஏசப்பாவுக்குன்னு
பிள்ளைகளை விட்டு கொடுங்க. அந்த வீடு விருத்தியாக தேவனுக்கு பிள்ளைங்க தேவை. ஆமென் சொல்லுங்க. யாருக்கு பிள்ளை தேவை? தேவனுக்கு பிள்ளை தேவை. யாருன்னா பிள்ளைங்களை வந்து நேர்ந்து விட்டுருப்பீங்க சில பேர். இந்த 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 கோயிலுக்கு போய் மொட்டையாடுறா, இதை போய் செய்டான்னு, அதெல்லாம் இன்றைக்கி அறிக்கை செய்யுங்க. இன்னைக்கு சுட்டி இருக்கிறார் எல்லாத்தையும். இன்றைக்கி அந்த அக்கினி எரிச்சு அக்கினி பட்சித்து விடுகிறது. எல்லா சாபத்தையும் கர்த்தர் நீக்குகிறார். நேற்று பண்ண இந்த பாட்டு கேச்சரி, இந்த விக்கிரக ஆராதனையை நம்ம குடும்பங்களில் இல்லாதபடிக்கு தேவன் சுத்திகரிக்கிறார். காரங்கள் தெரியும். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஜபத்தில் போராடுங்க. பவுல் சொல்ற, நான் ஜபத்தில் போராடுறது போல நீ போராடுவாயானால் எல்லாவற்றையும் சுத்திகரித்து அக்கினினாலே அவர் சுத்திகரிக்கிறார். பரிசுத்த அக்கினினாலே அவர் என்ன பண்றார்? எல்லாவற்றையும் சுத்திகரித்து நம்ம ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக அவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். சாபம் நம்மை தொடாது. ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார். ஆமேனா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆமேனா? எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு எல்லாரும் ஒப்பு கொடுக்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு தகப்பனை எல்லாவற்றையும் பட்சித்தது போல எல்லா